இதுதான் மகாமந்திரம். மற்றது எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு தங்கையில வந்து வள்ளல் பெருமான் இந்த மந்திரத்தை நம்ம இந்த மந்திரம் வந்து சொல்றதுக்கு பழகணும். இந்த எழுத்துக்கள் இங்க மகாமந்திரம் எழுதி இங்க இல்ல. மகாமந்திரமும் ஒரு போர்டு வைக்கணும். சரிங்களா? மகாமந்திரம் என்ன, அந்த எழுத்து ரொம்ப முக்கியம். அருட்பெருஞ்சோதி, பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நீங்க மத்தவங்க சொல்றதை கவனிச்சு பாருங்க. அந்த அருட்பெரும் இம்மு போடுவாங்க, அது இம்மு கிடையாது. அருட்பெருஞ்சோதி இஞ்சு. அதே மாதிரி தனிப்பெருங்கருணையில இங்கு, எல்லாரும் இம் போட்டுதான் அதை சொல்லுவாங்க. அது மகாமந்திரத்துல மிகப்பெரிய தவறு, பாவமும் கூட. ஏன்னா மந்திரத்தை வந்து சரியான முறையில உச்சரிக்கணும். அதே மாதிரி அதை வந்து அருட்பெருஞ்சோ இருக்கக்கூடாது. மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது வந்து ஒரு மாத்திரை அல்லது 2 மாத்திரைக்கு மேல அந்த மந்திரம் நீட்டிக்க கூடாது. அது மாதிரி அந்த மந்திரம்னு சொல்லும் போது அதற்குண்டான மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும். மாதிரி இந்த இம் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து எல்லாரும் நிறைய பேர் 90% தன்மார்க்கிகளே கூட இந்த மகாமந்திரத்தை சரியாக உச்சரிப்பதே கிடையாது. ஆனா நான் முதல்ல எடுத்தோடனே மகாமந்திரத்தை சரியா உச்சரிக்க அதான் என்னுடைய முதல் பயிற்சி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க, ஒரு 3 தடவை சொல்லுங்க. இம்மு வராம பாத்துக்கோங்க. பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த இம் வந்ததுன்னா உதடு ஒட்டும், கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. அருட்பெரும் உதடு ஒட்டிடும். அப்ப தப்பா சொல்றாங்க, நிறுத்துங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஐயா நீங்க தப்பா சொல்றீங்க, அதுல இம்மு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தைரியமா எந்த மேடையா இருந்தாலும், ஏன்னா மகாமந்திரத்தை தப்பா சொல்றதை நாம கவனிச்சு அமைதியா இருந்தாலும் அதுவும் பாவம். சரிங்களா? அதனால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஐயா நீங்க மகாமந்திரத்தை தப்பா உச்சரிக்கிறீங்க அப்படின்னு தைரியமா தடுத்து நிறுத்துங்க. அப்பதான் திருந்துவாங்க எல்லாரும். இல்லாட்டி அது பாட்டுக்கு அப்படியே பழகிக்கிட்டே வந்துடும். அப்புறம் அதை பின்னாடி மாற்றவே முடியாது. அவங்க பழகிட்டாங்கன்னா அவங்கள மாற்ற முடியும். அதனால தப்பை சுட்டி காட்ட வேண்டும். இதை வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஐயா வந்து இம்மு கொடுக்கல, இஞ்சி தான் கொடுத்துருக்கிறார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அது இல்லாம பெரும்னா இம்முன்னா வாங்கிறது, பெருஞ்சோதினா உயர்ந்தது. உயர்ந்ததுக்கும் நம்ம பெரும் ஜோதின்னு சொல்லிட்டோம்னா தப்பா போயிடும். அது உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அது அருட்பெருஞ்சோதி, எல்லாத்தோடையும் உயர்ந்தது. அதனால அந்த எழுத்து உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாமந்திரம். சரிங்களா? இனிமே கரெக்டா உச்சரிப்பீங்களா? அந்த இல்லு கிடையாது, அருட்பெரும் ஜோதி. ஏன்னா தமிழ்ல வந்து இல்லு போட்டுட்டு அடுத்ததுல பா வரும்போது அது வந்து டாவா மாறிடும். அருட்பெருஞ்சோதி. தமிழ் கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் தெரியும். அடுத்த எழுத்தை பொறுத்து இது வந்து மாறிடும். தமிழ் வகுப்பு கூட ஆன்லைன்ல எடுக்கினா கூட நான் எடுத்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பிளான் பண்ணலாம். நான் தமிழ் பண்டிட்லாம் கிடையாது, அதுக்காக ஓவரா எதிர்பார்த்துறாதீங்க. அடிப்படையான விஷயங்கள் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லையா? ஓகே, காலையில முதல்ல நம்ம எழுந்துக்கிறோம் இல்லையா? வள்ளல் பெருமான் 24 மணி நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு பட்டியல் போட்டு கொடுத்துரு. அதுல எந்த அளவுக்கு நம்மளால முடியுங்கிறத நம்ம இந்த 2 நாள்ல காலையில எழுந்துக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். அப்புறம் எது கன்வீனியன்ட் நம்மளுக்கு? எப்ப தூக்கம் கலையுதோ அப்ப எழுந்துக்கலாம்ல. 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4:30 கிடையாது, 4 மணிக்கு எழுந்துக்கணும். கொஞ்சம் அதிகமா பயிற்சி இருக்கிறவங்க 3 மணிக்கு எழுந்துக்கணும். எத்தனை மணிக்கு தூங்கணும்? 8 மணி. 1 மணி, 12 மணிக்கு தூங்கணும். ராத்திரி 12 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்துக்கணும். இல்ல
12 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்துக்கணும். நன்மார்க்கைகளுக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்? உலகியல்ல இருக்கும், ஆபீஸ் போறோம், இல்ல வேற வேலைகள் எல்லாம் இருக்கு. அதனால நமக்கு இந்த தூக்கம் பத்தாது. அப்போ எப்படி ஆரம்பிக்கலாம்? டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்க? 8 மணி நேரம் தூக்கம், இல்ல 7 மணி நேரம் தூக்கம். நம்ம 7 மணி நேரம்லாம் தூங்கினோம்னா சன்மார்க்கத்துக்கு வரவே முடியாது. இப்போ முதல்ல நம்ம வந்து அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் தூங்குற வரைக்கும் இதை பயன்படுத்துறோமா? இல்ல தூங்கும் போது கூட இதை பார்த்துக்கிட்டு அப்புறமா தான் தூங்குறது இல்லையா? இப்ப நீங்க 12 மணிக்கு தூங்க போறீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேல அந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 1 மணி நேரம் முன்னாடியாவது இந்த ரேஸ், இந்த ஒளி கதிரில இருந்து நம்ம வெளியே வரணும். குறைஞ்சது 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் முன்னாடி அதை நிறுத்திடணும். இந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து நீ 11 மணி ஆச்சு, நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை கட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஒரு எக்ஸம்ஷன்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது நம்ம அது மாதிரி இருக்கலாமே ஒழிய, நார்மலா தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்த மொபைலை தூரமா வைங்க. படுக்கையில தலைகாணி பக்கத்துல வச்சுக்காது. ஒரு 10 அடி தூரத்துலயாவது அந்த மொபைல் இருக்கணும். சைலண்ட்ல போட்டு வைங்க. இல்ல எமர்ஜென்சி அதெல்லாம் வந்து சைலண்ட்ல போட முடியும். நான் எப்பயுமே மொபைலை சைலண்ட்ல போட மாட்டேன். சைலண்ட்ல போட்டா எதிர்க்க வச்சுக்கிற போது மட்டும்தான் சைலண்ட். யாருக்கு எப்போ எமர்ஜென்சி தேவைப்படுமோ தெரியாது. அதனால நான் சைலண்ட்ல போட மாட்டேன். பட் இருந்தாலும் மொபைல் வந்து ராத்திரி தூங்கும் போது சைலண்ட்ல இருக்காது, தள்ளி இருக்கும். நான் படுத்துட்டு இருக்கிறேன்னா ஒரு 10 அடி தள்ளி மொபைல் இருக்கு. தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்த மொபைல் பயன்பாட்டை நிறுத்தணும். ஓகேவா? இதெல்லாம் இங்க சும்மா சொல்றதுக்காக இல்லை, இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் கடல் கடந்து என்னை கூப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்றேன். 1 மணி நேரம் தான் சொல்றேன், இல்லாட்டி 2 மணி நேரம். என் பையன் வந்து இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆக்சுவலி ஏரோநாட்டிக்கல் படித்தான். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அவனை பைலட் ட்ரைனிங், பைலட் ஆகணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு ரொம்ப ஆசை. பைலட் ட்ரைனிங் அமிச்சேன். அங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய கலவரம். இவன் போன ஒரு 2-3 நாளில் கலவரம். இவனுடைய நண்பன் கை வெட்டப்பட்டது. பையனுடைய நண்பனுடைய கை வெட்டப்பட்டது. அப்போ அவனை கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு வரணும், சென்னைக்கு வரணுங்கிற கம்பல்ஷன். அவனும் என் பையனும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் போயிடுச்சு. வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணினோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி சரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறான். ஐடியில் ஒர்க் பண்ணுறான். சம்மந்தமே கிடையாது, அவன் படித்ததுக்கும் அவன் ஒர்க்கிங்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அவனுடைய அந்த பேஷன், அவன் வந்து வீட்டில் வந்து ஒரு 50 இன்ச்சு ஸ்க்ரீன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பைலட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சத்துக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு அவன் உட்காந்துட்டு இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறான். அந்த பேஷன் விட முடியல அவனால். நானும் வந்து ஒன்றும் சொல்கிறதில்ல, ஓகே ரைட் அதாவது பண்ணடா. அப்புறமா படிக்கிறியாடான்னு கேட்டாரு. இல்லைப்பா, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பொருள் நஷ்டமாயிருச்சு, 18-19 லட்சம் நஷ்டமாயிருச்சு, மறுபடியும் 25 லட்சம் செலவு பண்ணணும், வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எங்களுடைய ஜூம் மீட்டிங்ல அவனை நான் பேச கூப்பிட்டேன். நீ பேசுடா அப்படின்னா அவன் எடுத்துக்கிட்ட டாபிக் இந்த மொபைல், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எல்லா மொபைல்லையும் ஸ்கிரீன் டைமிங்னு ஒன்று இருக்கு. இந்த பேரண்டல் கண்ட்ரோல், அந்த அதுக்குள்ளார போனீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் அந்த மொபைலை பாக்குறீங்க அப்படின்னு அதுல இருக்கும். அதை முதல்ல எடுத்து இந்த மொபைல் வந்து எல்லாரும் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கு. நான் தான் அதிகமா பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்கிரீன் டைமிங் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நீ தான்பா முதல்ல திருந்தணும் அப்படின்னு. இல்லடா, நான் வந்து ஒரு 12 குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் மெசேஜ் போடணும், அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுடா, அதனால தான் நான் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நீ அதில் போய் பாரு, நான் வேற எதுலையாவது நான் யூஸ் பண்ணேன்னா பாரு, அதெல்லாம் எக்ஸ்கியூஸே கிடையாதுப்பா. இந்த ஸ்கிரீன் டைமிங் உன்னுடைய லைஃபை, உன்னுடைய ஆயுளை பாதிக்கும் அப்படின்னு அவன் அதை வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீசிஸ் பண்ணி அவனோட கம்பெனியில் எல்என்டியில் ஜாயின் பண்ணான். அவனோட கம்பெனியில் அது ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்து அந்த கம்பெனியில் அவனுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த மொபைல் யூசேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் வச்சு
அப்போ வந்து அவன் கடைசியில் எனக்கு சொன்ன அட்வைஸ், தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாவது அந்த மொபைலை தூக்கி ஓரமா வை. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய 40வது வயசுல இருந்து நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தேன். 50வது வயசு வரும்போது அக்குபஞ்சர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. திருமதி அண்ணம்மாள்னு எங்க குரூப்ல இருக்கிறாங்க. அவங்க அக்குபஞ்சரிஸ்ட். அவங்க, என்னங்க ஐயா நீங்க இவ்வளவு சன்மார்க்கம் பேசுறீங்க, நீங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அம்மா நான் கம்ப்யூட்டர்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒர்க் ஃபுல்லா சிஸ்டம்ல தான் இருக்கும், கண் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். இல்ல அதெல்லாம் உங்களோட நினைப்பு, கண்ணாடி தூக்கி போடுங்க. கண்ணாடி எடுத்து கண்ணெதிர்க்க உடைச்சு போட்டேன். நான் கண்ணாடியை அப்படியே உடைச்சு போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் கண்ணாடி. என்ன ஸ்டைல் தானே, அதனால நல்ல கோல்டன் ஃப்ரேம்லாம் வாங்கி வச்சிருந்தேன், போட்டு உடைச்சு போட்டேன். இந்த மொபைல் யூசேஜையும் நம்மளுடைய எண்ணங்களையும் மாத்தினோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியம். கண்ணாடி இல்லை, எல்லாத்தையும் எதை கொடுத்தாலும் என்னால் படிக்கும். ஏன்னா அது நம்ம உடம்பு அதுக்கு பழகிக்கிட்டே வரும். அந்த மாதிரி தான் இந்த தூக்கமும். நம்ம பழகிக்கிட்டே வந்துட்டோம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி தூங்கி பழகிக்கிட்டே வந்துட்டதுனால 4 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலா நம்மளுக்கு மாறிடுது இல்லையா? இப்ப 4 மணி நேரம் தான் தூங்கணும்னு எல்லாரும் அப்பா அப்படிதானே ஃபீல் பண்றீங்க. ஒரு பழக்கம் தான். நம்ம எப்பயுமே பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் தான் வாழ்க்கையாவே மாறும். அப்போ 4 மணி நேரம் தூங்கணும். இல்ல உங்களுக்கு 5 மணி நேரம் தூங்கணுமா, சரி தூங்குங்க பரவாயில்ல. 6 மணி நேரம் தூங்கணுமா, தூங்குங்க பரவாயில்ல. அதுக்கு மேல தூங்கக்கூடாது. 6 மணி நேரமே ஜாஸ்தி. அதுக்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ராத்திரி சீக்கிரமா தூங்குங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல, நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன். காலையில 4 மணியோ 4:30 மணியோ எந்திரிச்சிடணும். நீங்க 4:30 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா எத்தனை மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் வருமோ அத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிடுங்க. 4:30 மணிக்கு மேல யாரும் படுக்கையில இருக்க முடியாது. 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். இது இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க. 4:30க்கு எழுந்திருக்கணும். எனக்கு 6 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுதுன்னா 4:30லேருந்து 6 மணி நேரம் பேக்வர்ட்ஸ் போட்டு அந்த 6 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் மொபைலை வரணும். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 4 to 4:30 அதுக்குள்ள நீங்க முழிச்சுக்கணும். 6 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது. 2வது கண்டிஷன், 6 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது. தூக்கத்துல இதுதான். அடுத்தது எப்படி தூங்கணும்? எல்லாரும் எப்படி படுத்து தூங்குவீங்க? என்ன போஸ்டர்? நல்லா படுத்து தூங்குவீங்களா? எப்படி படுத்து தூங்குவீங்க? கொஞ்சம் இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கணும். இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கணும். இது கண்டிஷன். 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி தூங்கிக்குங்க. அந்த தூங்குற நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி மொபைல் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணக்கூடாது, தூரமாவது வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கழிச்சு படுக்கணும். இடது பக்கமாக நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கழிச்சு படுக்கணும். ஒரு கழிச்சு படுக்கும்போது அப்படியே கவுந்துடக்கூடாது. ஒரு கழிச்சு படுக்கணும். நம்ம தூக்கத்துல அப்படியே பிறண்டு மல்லாந்து படுத்தா கூட உங்களுக்கு அந்த உணர்வு வரும்போது மறுபடியும் ஒரு கழிச்சு படுத்துக்கும். அதே மாதிரி காலையில எழுந்துக்கும் போதும் ஒரு கழிச்சு படுத்து அப்படியே மல்லாக்கப்படுத்து எழுந்துக்க கூடாது. மல்லாக்கப்படுத்து அப்படியே எழுந்துக்கூடாது. ஒரு கழிச்சு படுத்து காலை கீழே கொண்டு வந்து, கட்டில படுக்கிறீங்கன்னா காலை கீழே கொண்டு வந்து காலை ஊனி அப்புறமா எழுந்துக்கலாம். மல்லாந்து படுத்துக்கிட்டு அப்படியே எழுந்திருக்க கூடாது. படுக்கும் பொழுதும் மல்லாந்து படுக்க கூடாது. உட்கார்ந்து அப்படியே பின்னாடி இப்படி சாயக்கூடாது. கட்டில உட்காந்தோ இல்லை பெட்ல உட்காந்தோ இப்படி சாஞ்சி படுக்கவே கூடாது. ஒரு கழிச்ச மாதிரியே தான் சாஞ்சி படுக்கணும். படுக்கிறதுக்கு உண்டான முறை இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ், விதிமுறைகள். இதை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா என்ன தண்டனை? மரண தண்டனை. வள்ளலார் வந்து இந்த நித்திய கர்ம விதின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை கர்ம விதி. அந்த விதியை நம்ம கடைபிடிக்கலைன்னா தண்டனை உண்டு, மரண தண்டனை. சும்மா நடுவில் இந்த ஃபைன் எல்லாம் கிடையாது. ஆன்மீகத்துல இதுதான் பெரிய பிரச்சனை. மற்றதுலாம் 40 மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிடும். சன்மார்க்கத்துல மற்ற மார்க்கங்கள் எல்லாமே அவ்வளவுதான், பாஸ் மார்க் தான் வச்சுட்டு பாடம் நடத்துறாங்க. சன்மார்க்கத்துல பாஸ் மார்க்கே 100க்கு 100 தான். 100% நீங்க சென்டம் எடுத்தா மட்டும்தான் பாஸ். 99.9 எடுத்தாலும் நீங்க கணத்துல உண்டு. அதனால இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது இங்க 100%. அதனால இதெல்லாம் விதிமுறைகள். இதை மீறினால் மரண தண்டனை. ஒரு கழிச்சு தான் படுக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் கனவு வருமா? யாருக்கெல்லாம் கனவே வராது?
கனவே வராதவங்க யாராவது இருக்கீங்களா? 2. குட். கனவு வரா மாதிரி தூங்கினோம்னா ரொம்ப டீப்பா தூங்க போயிட்டோம்னு மரணத்துக்கு சமம். கனவு வரக்கூடாது. ஐயா வந்து மெல்லென உரங்கள் வேண்டும் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்? ஒரு சத்தம் கேட்டதுன்னா நமக்கு முழிப்பு வரணும். அப்படி தூங்குறது மட்டும்தான் தூக்கம். ஏன்னா தூக்கம்ங்கிறது எதுக்கு? எதுக்காக தூங்குறோம்? எதுக்கு ரெஸ்ட்? ஓய்வு. எதுக்கு ஓய்வு? மைண்ட். நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ஓய்வு, மைண்டுக்கு ஓய்வு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் ஓய்வு எடுக்குமா? இப்போ இல்ல. அப்பதான் அது வேலை செய்யும். இந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் வேலை செய்யற நேரம் நம்ம தூங்குற நேரம். அதுக்காக தான் கம்பல்சரியா தூங்கணும்னு சொல்றோம். ராத்திரி 12 மணிக்கு மேல யார் மூச்சிட்டு இருந்தாலும் அவங்களுடைய கல்லீரல் அவுட்டு. அவ்வளவுதான். 12 மணிக்கு மேல மூச்சிட்டு இருக்கிறவங்களுடைய கல்லீரல் அவுட். அவங்கள காப்பாற்றவே முடியாது. அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வந்து அவங்க மரணத்தை அடைவார்கள். எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால ராத்திரி, அதனால்தான் நைட்டு ஆல்மோஸ்ட் 11 மணிக்கு மேலேயே நீங்க தூங்க போயிடுங்க. 11 மணிக்கு தூங்க போயிடுங்க. 11 மணில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகுது தூக்கம்? அந்த 5 மணி நேரம் தூக்கம் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். 11 to 4 தூங்கணும்னு ஒரு பழக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 2-3 மாசத்துல பழகிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற நேரம் வந்து சரி. 11 to 4 அதுதான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே, உள்ளுறுப்புகள் எல்லாம் வேலை செய்யக்கூடியது. இப்ப நல்லா தூங்கணும் அப்படின்னா ராத்திரி எப்படி சாப்பிடணும்? ரொம்ப லைட்டா சாப்பிடணும். நீங்க வயிறு ரொம்பறதுக்கு முன்னாடியே சாப்பாட்டை நிறுத்தணும். வயிறு நிறையவே கூடாது. வயிற்றுல காலியா இருக்கணும். நான் தான் எக்ஸப்ஷன் சொல்லிட்டேன். சில நேரங்கள்ல அது மாதிரி ஆகிடும். மற்றபடி ரெகுலரா நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ண போறோம்? எல்லா நாளுமே எங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க போறோம்? அப்போ அந்த மாதிரி நம்ம ராத்திரி உணவு ரொம்ப கம்மியா இருக்கணும். உங்களுக்கு வயிறு ரொம்ப இருக்காது. வயிறு ரொம்பறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். அப்போ ராத்திரி என்ன சாப்பிடணும்? அடுத்தது நைட்டு ஆகாரம் என்ன ஆகாரமா இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு உறக்கம் காலையில எழுந்துக்கணும் அப்படின்னா ராத்திரியோட ஆகாரம் என்ன ஆகாரமா இருக்கணும்? என்ன புரியல? இல்ல அவங்க என்னமோ சொன்னாங்க, எனக்கு புரியல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பிச்சைக்கார, பெக்கர்ஸ்ன்னு சொன்னீங்களா? சரி, அதுக்கு என்ன கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்குது. சரி, பிச்சைக்காரன் எப்படி சாப்பிடுவான்? கம்மியாவா சாப்பிடுவான்? பிச்சைக்காரன் நிறைய சாப்பிடுவான். இந்த தாட்டை மாத்திக்கோங்க. விதவிதமா சாப்பிடுவான். ஒவ்வொரு வீட்டுல ஒன்னொன்னு கிடைக்கும். விதவிதமா சாப்பிடுவான். அப்படிலாம் சாப்பிட்டா முடிஞ்சிச்சு நம்ம கதை. அவங்க சொன்ன லாஜிக் ரைட்டு. பிச்சைக்காரனுக்கு கம்மியா தான் கிடைக்கும், அதனால கம்மியா சாப்பிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்லை. இப்போ அவன் ஒரு வீட்டோட நிறுத்த மாட்டேங்கிறான். நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அவனுக்கு வெரைட்டி நிறைய கிடைக்குது. நான் எங்க வீட்டுல சொல்லுவேன், டே பிச்சைக்கார சாப்பாடு வேணுமாடான்னு கேட்பேன் பசங்கள்கிட்ட. என்னப்பா அப்படிமா? அம்மா விதவிதமா வச்சிருக்காங்கடா அப்படிம்பேன். அதுதான் நான் சொல்றது. அது இல்லாம நம்ம எல்லாம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க. முந்தையெல்லாம் வந்து சாப்பாடு மீந்து போச்சுன்னா பிச்சைக்காரங்களுக்கு போட்டுருவோம். இப்ப என்ன பண்றோம்? குப்பையில போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அப்புறமா சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவன் எல்லாம் பிச்சைக்காரன்னு சொல்லு. ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது பிச்சை எடுத்து சாப்பிடுறது. அது கோச்சிக்காதீங்க, சரிங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவன்லாம் பிச்சைக்காரன் தான். ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு அவன் தான் அதுக்குள்ளார வச்சுட்டு, நீங்க ஏதோ ஒரு ஆபீஸ்க்கெல்லாம் போறவங்க வெஜிடபிள்ஸ் டெய்லி போய் வாங்க முடியாது, அதனால அவன் இட்லிக்கு மாவு அரைச்சி டெய்லி அரைக்க முடியாது. அப்போ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்காக சண்டே மாவு அரைச்சி அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த பொருளையும் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது.
ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த பொருளையும் எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ். சரிங்களா? அது மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ராத்திரி சாப்பாடு அப்படின்னும் போது மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னா வள்ளலார் என்ன சொல்றாரு? சூடான பதார்த்தங்களை அறிந்து உண்ணுதல் வேண்டும். குளிர்ச்சியான பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. சூடான பதார்த்தங்கள் கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் சூடான பதார்த்தங்கள், குளிர்ச்சியானது கிடையாது. அதனால நைட்ல அந்த பதார்த்தங்களை, அந்த மரக்கறின்னு சொல்லுவீங்களா, அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கிடையாது. இப்போ நைட்ல அந்த மாதிரி ஒரு சூடான பதார்த்தங்கள், ஒரு ரசம் சாதமும் ஒரு கத்திரிக்காய் துவையலோ, சுண்டைக்காய் துவையலோ, இந்த மாதிரி இல்லை கொத்தவரங்காய் வத்தல், இது மாதிரி சாப்பிட்டு படுத்தோம்னா தூக்கம் நல்லா வரும். காலையில விழிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். காலையில நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு ஆகாரம் இந்த மாதிரி தான் இருக்கணும். சூடான பதார்த்தங்களா இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா உடம்பு உஷ்ணத்தை, ராத்திரி தூங்கும்போது உஷ்ணம் நல்லா குறைஞ்சிரும். அந்த உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு நைட்டு வள்ளலார் பெருமான் உஷ்ணமான ஆகாரத்தை சாப்பிட்டு படுத்து, இந்த மாதிரி படுத்தோம்னா காலையில எழுந்திருக்க முடியும். இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கிறோம். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? குளிக்க போகணும். அதுக்கு முன்னாடி டாய்லெட்லாம் போக மாட்டீங்க. அப்புறமா நேராக தான் குளிக்க போயிருவீங்களா? இனிமே என்ன பண்ணணும்? விபூதிய படுக்கையில வச்சுக்கோங்க. விபூதிய படுக்கையில வச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்ச உடனே கை விபூதிக்கு தான் போகணும். இறை சிந்தனைக்கு போகணும். நம்ம எந்திரிக்கும் போதே இறை சிந்தனையோட இருக்கலாம். விபூதி எடுத்து இட்டுக்கிட்டு, இன்னொரு நாள் எனக்கு ஆயுள் கொடுத்திருக்கிறிய ஆண்டவனே ரொம்ப நன்றி. ஏன்னா ராத்திரி படுக்கும்போது நம்ம உசுரோட இருக்கிறோமானே நமக்கு தெரியாது. கனவு வரவங்களுக்கு மட்டும் தெரியும், கனவு வராதவங்களுக்கு அதுவும் தெரியும். அப்போ காலையில் எழுந்தோடனே இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு எழுந்துக்கலாம். எந்திரிச்சு போய் நம்ம மலை ஜலம் கழிக்கணும், டாய்லெட் போகணும். டாய்லெட் போகாத நாள் இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு கரிநாள். டாய்லெட் போகாத நாள் இருந்தா அது கரிநாள். இப்போ வயிறு முதல்ல குடலை சுத்தம் பண்ணணும். ராத்திரி சூடான பதார்த்தங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு ரசஞ்சாதமோ துவையலோ சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலையில் எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மலம் கழியும். மலத்தை நம்ம கழிக்க கூடாது. போய் உட்காந்துட்டு முக்குன்னு முக்கி மலத்தை கழிக்க கூடாது. மலம் ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காந்தா அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் டாய்லெட்ல இருக்கலாம். அவன் டாய்லெட்ல போய் குடுத்தனமே பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறான்னா அவனுக்கு வயிறு சரியா இல்லைன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். மலம் கழிய வேண்டும். அரிசி பாக்கெட்டை எடுத்து அப்படி பிடிச்சி கொட்டிங்கன்னா அரிசி தப்பன்னு கொட்டும், ஒரு ஓட்டை போட்டு பிடிச்சி. அந்த மாதிரி மலம் கழியணும். அதுதான் மலம் கழித்தல். அது கழியணும் மலம். நாம உட்காந்துட்டு முக்கி மலம் கழிக்க கூடாது. அதுக்காக தான் ராத்திரி ஆகாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ணும். ராத்திரி சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளார உலாத்தணும். ராத்திரி சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் மெதுவா, வேகமா இல்லை, பிரிஸ்க் வாக் கிடையாது, ஸ்லோவா மெதுவா ஒரு 10 நிமிஷம் உலாத்தணும் சாப்பிட்ட உடனே. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். எத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க படுக்கிறதுக்கு போகணும். அப்போ அந்த 10 நிமிஷம் நீங்க உலாத்தி உள்ளுக்குள்ளார உலாத்தணும். ஓப்பன் ஸ்பேஸ்ல உலாத்தக்கூடாது. நைட்டு உலாத்தும் போது ஓப்பன் ஸ்பேஸ்ல உலாத்தணும். இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா காலையில மலம் கழியது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? அப்போ மலை ஜலம் கழிச்சுட்டு அடுத்தது பல்லு தேய்ப்போம். ஆமா, ராத்திரி இருக்கக்கூடிய அந்த குளிர் நமக்கு ஆகாது. ஏற்கனவே படுக்கும்போது உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். நைட்டு வெளியில போனீங்கன்னா அந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு கூடாது. அதனால ராத்திரியில கொஞ்சம் வெளியில இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதுதான் அதுக்கு காரணம். உடம்பு குளிர்ச்சி ஆகக்கூடாது நைட். ஹார்ட் அட்டாக் வர்றதுடைய 90% ஹார்ட் அட்டாக் காலையில நேரத்தில் தான், இளங்காலையில தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் எது வந்தாலும் சரி அந்த நேரத்தில் தான். ஏன்னா உடம்பு குளிர்ச்சி ஆயிடுது. உடம்பு உஷ்ணமா இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரவே வராது. அதனால நைட்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறது. ஓப்பன் ஸ்பேஸ்ல படுக்கவே கூடாதுன்னே சொல்லுவோம். நிலா வெளிச்சத்துல படுத்து தூங்கவே கூடாது. இந்த குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ காலையில் எழுந்தாச்சு, அடுத்தது பல்லு தேய்க்கணும். எதில் பல் தேய்க்கணும்? ப்ரஷ். அப்புறம் ப்ரஷ்ல என்ன போடணும்? பேஸ்ட். ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும். அந்த பேஸ்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ போடுவான்? இந்த ப்ரஷ் எவ்வளோ சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸ் பேஸ்ட் போடுவான். அப்போதான் அது சீக்கிரம் தீர்ந்து போகும், அவனுக்கு வியாபாரம் நடக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அதனுடைய
சும்மா இவ்வளோண்டு வச்சிங்கன்னா போதும் அந்த பேஸ்ட். சரிங்களா? அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுருங்க. ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுருங்க. இங்க வேப்ப மரம் இருக்கா? வேல மரம் இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆலும் வேலும் பல்லு குருதி. ஆலமரம் இருந்ததுன்னா ஓகே, இல்ல வேப்ப மரமா இருந்தாலும் ஓகே. அந்த வேப்பம் குச்சி, வேப்ப மரத்துல இருந்து அந்த குச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த குச்சியை காலையில எடுத்து அப்படியே கொஞ்சம் மெல்லுங்க. நுனிய ஈரம் பண்ணிட்டு மெல்லுங்க. மென்னுட்டு அந்த குச்சியினால பல்ல வந்து அப்படியே நம்ம சுத்தம் பண்ணலாம். அந்த குச்சினால பல்ல சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா, அதனுடைய கசப்பு தன்மை உள்ள போகும். முதல்ல அதை சுத்தம் பண்ணிட்டு பல்லுல பட்டுட்டு எச்சில துப்பிடுங்க. கொஞ்சம் வாய் கொப்பளிச்சுக்கோங்க, பரவாயில்ல. அப்புறமா அந்த குச்சியை நல்லா மென்னு அந்த குச்சியில தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு கசப்பு தன்மை நீங்க முழுங்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா கசப்பு தன்மை உள்ள போயிடும். அது நம்மளுடைய உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்ல நான் பேஸ்ட் பிரஷ் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த குச்சி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைன்னா, உங்களுடைய விரல் இருக்கு பாருங்க, ஆள்காட்டி விரல். இதை போல ஒரு அற்புதமான பிரஷ். இந்த ஆள்காட்டி விரல்ல நீங்க பல்லு தேய்க்கலாம். பல்லு எப்படி தேய்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி தேய்க்க கூடாது, பிரஷ்ஷை இப்படி தான் தேய்க்கணும், ரவுண்டு ரவுண்ட் அடிக்கணும் பல்லுல அப்படிம்பா. அதெல்லாம் வந்து ஒரு வியாபார தந்திரம், மார்க்கெட்டிங் டெக்னிக். யாராவது மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்கீங்களா? நான் வந்து இந்தியன் ஆயில்ல மார்க்கெட்டிங்ல தான் இருந்தேன். இந்த பொருளை வந்து எப்படி வந்து மக்கள் வாங்க வைக்கிறது, அதுதான் எங்களுடைய தாட்டே. எப்படியாவது ஒரு பேஸ்ட் வாங்கினான்னா அவன் பாட்டுக்கு 2 மாசம் வச்சிருந்தா நம்ம என்ன கதி ஆகிறது? அது 1 மாசத்துக்குள்ள தீர்ந்து போகணும். இப்ப என்ன பண்றது? போடுறா பிரஷ் சைஸுக்கு பேஸ்ட்டை வெளியே கொண்டு வந்து, அது மார்க்கெட்டிங் டெக்னிக். அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கையினால நீங்க பிரஷ்ஷால நீங்க பல் தேய்ச்சா கூட, இந்த பிரஷ்ஷை தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கையினால இந்த பல்லுடைய ஈறுகள் இருக்கு தெரியுமா, அதை அப்படியே லேசா மசாஜ் பண்ணு. ஏன்னா அந்த ஈறு தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கே காரணம். அந்த ஈறு பலமா இருக்கும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, சொல்லு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதனால இந்த ஈறுகளை பலப்படுத்திட்டே இருக்கணும். எங்க வந்து கிருமிகள் உட்காருதுன்னு நினைக்கிறீங்க? பல்லுலையா? இல்ல, அந்த ஈறுல தான் உட்காரும். அப்போ அந்த ஈரை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா, இந்த விரலால, ஆள்காட்டி விரலால சுத்தி அந்த ஈறுகளை நீங்க லைட்டா மசாஜ் பண்ணணும். இதெல்லாம் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். கரெக்டான 2 நிமிஷத்துல பல் தேய்ச்சி முடிச்சு. இப்போ குச்சி பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த விரலை பயன்படுத்துங்க. அதுக்கு பல் பொடி பயன்படுத்துங்க. பேஸ்ட் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இல்லை இந்த மாதிரி எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல பேஸ்ட் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நான் பேசுவேன். இங்க வந்து நான் பல்பொடி கொடுப்பா, ஏன்னா ஃப்ளைட்ல வரும்போது பல்பொடி அலோ பண்ணுவானான்னு தெரியல. நான் பல்பொடி வச்சுட்டு தான் வந்தேன். இப்போ நேத்திக்கு கடைக்கு போய் பல்பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 நாள் நான் பேஸ்ட்ல தான் ப்ரஷ் பண்ணினேன். ஏன்னா பல்பொடி இங்க அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. வந்தவுடனே இவரை கடைக்கு கூட்டிட்டு போயா எனக்கு வந்து பல்பொடி வாங்கி கொடு அப்படின்னு கேட்கறதுக்கும் சங்கடமா இருக்கும். அப்போ ஒரு நாள் கழிச்சு ரெடி பண்ணிட்டு வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல பயன்படுத்துங்க. மற்றபடி ரெகுலரா வீட்டில் இருக்கும்போது பல்பொடி பயன்படுத்துங்க. எந்த பல்பொடி? எனி ஆயுர்வேதிக் பல்பொடி. அதுலயும் நான் பிராண்டை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. எனி ஆயுர்வேதிக், சரிங்களா? ஸோ அந்த பல்பொடி பயன்படுத்துங்க. ப்ரஷ்ஷை பயன்படுத்துங்க, பரவாயில்ல. அந்த பல்பொடியை கையில போட்டு ப்ரஷ்ஷை நினைச்சிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஷால் அந்த பல்பொடி எடுத்து நல்லா தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆள்காட்டி விரலால ஈறுகளை பலப்படுத்துங்க. இது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது பல் தேய்ச்சி முடிச்சிட்டோம்னு அர்த்தமா? இல்லை. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்த வள்ளலார் பெருமான் சொல்றார். கரிசலாங்கண்ணி இலை, கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி அல்லது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அந்த இலையை எடுத்து அந்த இலையை கழுவி ஒரு 4 இலையை நல்லா மென்னு அதனுடைய சாறு முழுங்கிட்டு, அந்த சக்கை இருக்கு இல்லையா, ரொம்ப சக்கை ஆகிறதுக்கு முன்னாடியே நாம அதை வழலை நீக்குதல்னு பேர். இது பேர் என்ன? வழலை நீக்குதல். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரலால நல்லா ஆணு திறந்து அண்ணாக்கு, அந்த அண்ணாக்க லைட்டா சும்மா லேசா பண்ணணும். அவ்வளவு அண்ணாக்குல இந்த கட்டை விரல் படணும். போட்டு உள்ள குத்திக்காதீங்க, அப்புறம் காயமாயிடும். ஏன்னா ரொம்ப சாஃப்டான டிஷ்யூ அங்க இருக்கு. கட்டை விரலால அண்ணாக்குல லைட்டா மசாஜ் பண்ணீங்கன்னா ஒமட்டிக்கிட்டு வரும். வயிற்றுல இருக்கிறது அத்தனையும் வெளியே வரும். அடுத்தது ஆள்காட்டி விரலால உண்ணாக்கு கீழே அதுல லைட்டா பண்ணுங்க.
பண்ணீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியே வந்துடும். கண்டிப்பா அந்த கோழை, சளி கோழை அத்தனையும் இதுல வெளியே வந்துடும். பித்தம், உங்களுக்கு பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா வாந்தியே வந்துடும், மஞ்சள் கலர்ல வாந்தி வரும். இதை கண்டிப்பா டெய்லி செய்யணும். இதை செஞ்சோம் அப்படின்னா கழிவுகள் உடம்புல தேங்காது. ஏன்னா டெய்லி கழிவுகள் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி கழிவுகள் சேரும். ஏன்னா நம்மளுடைய சுத்தமான காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறதே கிடையாது, எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்கிறோம்னா நம்ம எல்லா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கும். நல்ல வேளையா இங்க வந்து ஓப்பனா இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிக்கிறோம். இப்போ ஏசியில வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சுட்டே இருக்கும். கார்ல போறவங்களுக்குலாம் வந்து ஏசி போட்டு ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனாங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதுதான் காரணம், அந்த கார்பன் டை ஆக்சைடே திருப்பி திருப்பி சுவாசிக்கிறது. இப்போ கார்ல ஓட்டுறவங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, கொஞ்ச நாள் வெளியில இருக்கிற ஏர் உள்ள வரதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை போட்டுக்கிட்டு கார் ஓட்டுங்க. வெளியார் கொஞ்ச நாள் உள்ள வரணும், அப்புறம் மறுபடியும் மாத்திக்கலாம். இது மாதிரி நம்ம அந்த தந்த சுத்தி, தந்த சுத்தின்னா அதை தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. பல் தேய்க்கிறதுக்கு பேர் தான் தந்த சுத்தி, இதுக்கு பேரு வழலை நீக்குதல். இதை நம்ம செய்யணும். இப்போ பல் தேய்க்கணும், மலஜலம் கழிக்கணும், அடுத்தது பல் துலக்க வேண்டும், அடுத்தது வழலை நீக்குதல் செய்ய வேண்டும். இந்த வழலை நீக்குதல் முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ரொட்டீன்ல வரணும். நம்ம வழலை நீக்குதல் முடிச்சதுக்கு அப்புறமா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் யாருக்காவது இருக்கா? ரொம்ப தப்பு அப்படின்னு நினைப்போம். போட்டீங்க அப்படின்னா உடம்புல வாத பித்த சிலேத்துமம், நம்மளுடைய இந்த மூணு தான் நாடி பார்ப்பாங்க இல்லையா, அது மூணு தான் பார்ப்பாங்க. இந்த மூணு தான் பார்ப்பாங்க. அந்த மூணுத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா வெத்தலை பாக்கு போடணும். இது வந்து சன்மார்க்கத்திலேயே இதை ஏத்துக்கிறது கிடையாது. அது வந்து இல்லறத்தாருக்கு விதிக்கப்பட்டதுன்னு ஒதுக்கிடுவாங்க. வெத்தலை பாக்கு போடுறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பழங்காலத்துல உங்களுடைய பாட்டிகள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் அவங்க. ஏன் வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா, காலையில வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா காலையில டிஃபன் தேவைப்படவே, வெத்தலை பாக்கு போடணும். இதுல என்ன சன்மார்க்கத்துல சிறப்புன்னா, வள்ளல் பெருமான் அதை எந்த காம்பினேஷன்ல போடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. 3 வேளை வெத்தலை பாக்கு போடணும். காலையில பாக்கு அதிகமா இருக்கணும். ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வெத்தலைக்கு உண்டான சுண்ணாம்பு தடவிக்கோங்க, 2 வெத்தலைக்கு உண்டான பாக்கு யூஸ் பண்ணுங்க. 2 வெத்தலைக்கு உண்டான பாக்கு யூஸ் பண்ணுங்க, போட்டு மடிச்சு வாயில போட்டுக்கலாம். இதை பஞ்சவாசத்தோடு போடணும் அப்படிம்பார். பஞ்சவாசம் 5 பொருட்கள் வந்து வள்ளல் பெருமான் சொல்றார். நான் அந்த பஞ்சவாசம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ், அந்த பஞ்சவாசத்தோட போடணும் அப்படிம்பார். இந்த வெத்தலையை போட்ட உடனே வெத்தலைக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல காம்பை கிள்ளி போட்டுருவாங்க. அந்த வெத்தலையுடைய நுனியை அடியை வந்து எடுத்துருவாங்க, நுனியை கிள்ளி போட்டுருவாங்க. வெத்தலை எந்த பொருளாவது நம்ம பின்பக்கம் பயன்படுத்துவோமா? வெத்தலையை பின்பக்கம் தான் பயன்படுத்தணும். வெத்தலைய பின்பக்கம் அந்த நரம்பு இருக்கிற இடத்துல தான் பயன்படுத்தணும். இந்த வெத்தலையை நினைச்சிட்டு அந்த பின்பக்கம் எடுத்து அந்த நரம்பை இந்த விரலால இந்த நரம்பை நீவி விடணும். நம்ம தம்பி காணும், ஒரு வெத்தலை கொண்டு வா, ஆக்கு சுண்ணாம்பு இங்க வச்சிருக்கேன். அந்த வெத்தலையில அந்த நரம்பை வந்து நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுண்ணாம்பு எடுத்து, இந்த சுண்ணாம்பை லேசா சுண்ணாம்பு இந்த விரலால எடுத்து அந்த நரம்புல, வெத்தலையில தடவ வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த நரம்புல எல்லாம் அந்த சுண்ணாம்பு தடவி அதுக்கப்புறமா அந்த பாக்கை வச்சு மடிச்சு வாயில போடலாம். இது எதுக்காக அப்படின்னா, வெத்தலையில அந்த நரம்புல தான் எல்லா கிருமிகளும் உட்காரும். நரம்புகள் அத்தனையிலுமே கிருமிகள் கண்டிப்பா இருக்கும். அதனால்தான் அந்த நரம்பை முதல்ல கையினால தேய்ச்சி விட்டுருவோம். சுண்ணாம்பு எடுத்து அதில் தடவும் போது அந்த கிருமிகள் எல்லாம் காணாம போயிடும். சுண்ணாம்பு அதை எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த பாக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். பாக்கு 2 வெத்தலைக்கு உண்டான பாக்கு வச்சுட்டு சாப்பிடும்போது வாயில வெத்தலையை போட்டு கொஞ்சம் மென்ன உடனே ஒரு சாறு வரும் இல்லையா, அந்த சாறு துப்பிடும். அந்த சாறு துப்பிடும். ஏன் துப்பணும்? அந்த நரம்புல தானே அந்த விஷ கிருமிகள் எல்லாம் இருக்கு. அந்த வாயில போட்ட உடனே அதெல்லாம் வாயில வந்துருச்சா, அதை முழுங்கினா கிருமிகள் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம். அப்ப அந்த கிருமியை துப்பிடணும். அதனால முதல்ல வரக்கூடியதை நம்ம, இதுதான் வெத்தலை, இதுல இந்த காம்பை மட்டும் கிள்ளிடுங்க. முடிஞ்சதுன்னா அந்த நரம்பு அப்படியே எடுத்துடலாம். பின்னாடி இருக்கிற இந்த அடி நுனியை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த வெத்தலைய இந்த பக்கம், இந்த நரம்பு தெரியுதா, இந்த நரம்புல இந்த கட்டை விரலால இப்படியே நீவி விட்டுக்கலாம்.
ஆனா அதுக்குள்ள அங்க போயிடாது, இங்க உட்கார் வா. எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிற. பையில சுண்ணாம்பு இருக்கும் அடுத்து. ஆக்சுவலா இந்த சுண்ணாம்பு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இங்க கிடைக்கல எனக்கு. கல்லு சுண்ணாம்பு அப்படின்னு இருக்கு. அந்த கல்லு சுண்ணாம்பு வந்து நீங்க பயன்படுத்தலாம். சுண்ணாம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ எடுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இவ்வளோதான். சும்மா லேசா எடுத்தீங்கன்னா, இந்த நரம்புகள்ல அந்த சுண்ணாம்பு தடவலாம். கெட்டியா இருக்கு. அதனால என் கையில நெறைய வரமாட்டேங்குது. இந்த நரம்புகள் மட்டும் சுண்ணாம்பு தடவினா போதும். நெறைய சுண்ணாம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா, வாய் வெந்து போயிடும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இவ்வளோ போதும். இதுக்கு மேல அவசியம் கிடையாது. இது கார்த்தால நேரம். அப்போ பாக்கு வந்து 2 பாக்கு 2 வெத்தலைக்கு உண்டான பாக்குன்னு வச்சுக்கோங்க. கல்லு பாக்கு வாங்கணும். அப்படி இல்லன்னா இங்க வந்து அந்த பாக்கு எடுத்துக்காங்க. கவர் எடுத்துக்காங்க. கல்லு பாக்கு வாங்கி அத வந்து உடைச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா இந்த பாக்கு. நான் இத மார்க்கெட்டிங் பண்றதுக்கெல்லாம் வந்து எனக்கு விருப்பம் இல்ல. மார்க்கெட்டிங் பண்ணல. உங்களுடைய வசதிக்காக நான் சொல்றேன் நான். களிப்பாக்குன்னு கடையில கேளுங்க. களிப்பாக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த களிப்பாக்க வாங்கி அத உடைச்சு வச்சுட்டு, அந்த காலத்துலலாம் பாக்கு உடைக்கிறதுக்குன்னே ஒரு ஒரு கல்லு வச்சுட்டு உடைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க லூட்டு. அது மாரி தான் அவங்க பகல் ஃபுல்லா உடைச்சு வைப்பாங்க. அடுத்த நாள் பயன்படுத்து. கல்லுப்பாக்கு வாங்கி களிப்பாக்கு வாங்கி அத உடைச்சு பயன்படுத்தலாம். என்ன மாரி சோம்பேறிங்க இத பயன்படுத்துங்க. ஏன்னா இது வந்து அந்த களிப்பாக்குல இருந்து தான் தயாரிக்கிறதா அவன் போட்டிருக்கிறான். போடுறத நம்புறோம். இது வந்து களிப்பாக்கு தான் வாங்கி நாங்க உடைச்சு வச்சிருக்கிறோம். இங்க வந்ததுனால நேத்திக்கு தேடினோம் கிடைக்கல. அதனால இத எடுத்துட்டோம். சரிங்களா? அந்த பாக்க வந்து இப்படி போட்டு வடிச்சு வெண்ணுங்க. முதல்ல வரக்கூடிய அந்த ஜலத்தை துப்ப வேண்டும். ஏன்னா அந்த நரம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் நம்ம வாய்க்கு போயிருக்கும். அப்ப அத முதல்ல துப்பிடணும். அதுக்கப்புறமா வர அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜலத்தெல்லாம் வந்து முழுங்கிடலாம். அந்த வெத்தலைய சக்கை ஆகிற வரைக்கும் மெல்லாதீங்க. ஒரு அளவுக்கு அந்த ஜூஸ் வந்துருச்சுன்னா நிறுத்திட்டு துப்பிடணும். துப்பிய முதல்ல கண்டிப்பா துப்பணும். அதை முழுங்கவே கூடாது. அதை கண்டிப்பா துப்பணும். இது மாதிரி காலையில பண்ணணும். இப்போ பல் தேய்ச்ச உடனே வயலை நீக்கிறோம். வயலை நீக்கிட்டு இந்த தாம்பூலம் தரித்தல்னு பேர் இதுக்கு. வெத்தலை பாக்கு போடணும். அடுத்தது மதியானம் எப்படி போடணும் அப்படின்னா, மத்தியானம் இந்த காலையில வச்சிங்க இல்லையா சுண்ணாம்பு, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. எப்போ போடணும்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். மத்தியானம் இந்த சுண்ணாம்பை 2 மடங்கா தடவிக்கணும். காலையில எவ்வளவு தடவுனீங்களோ அதை விட அதிகமா மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா இருக்கணும். வெத்தலை ஒரு வெத்தலை, பாக்கு ஒரு வெத்தலைக்கு உண்டான பாக்கு. காலையில பாக்கு அதிகமா இருக்கணும், மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமா இருக்கணும். ராத்திரி 2 வெத்தலை வைக்கணும். ராத்திரி வெத்தலை அதிகமா இருக்கணும். 2 வெத்தலை வச்சுட்டு ஒரு வெத்தலைக்கு உண்டான சுண்ணாம்பு, ஒரு வெத்தலைக்கு உண்டான பாக்கு. இதுதான் சன்மார்க்கத்தினுடைய சிறப்பு. அந்த காம்பினேஷன் எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்தது இல்ல. வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் இந்த மாதிரி போடணுங்கிறார். ஏன்னா வாதம் பித்தம் சிலேத்துமம். இந்த வாதம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாக்கு துவர்ப்பு, இந்த துவர்ப்பு சுவை இந்த வாதத்தை சரி பண்ணும். சுண்ணாம்பு என்பது பித்தத்தை நீக்கக்கூடியது. மத்தியானத்துல பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் நல்ல வெயிலா பித்தம் தலைக்கு ஏறிச்சும்போம் இல்லையா? அப்ப பித்தத்தை இறக்கக்கூடியது சுண்ணாம்பு, கால்சியம். அது சுண்ணாம்பு அதிகமா இருக்கணும் மத்தியானம், பித்தம் சரியாகும். சிலேத்துவம், வாத பித்த சிலேத்துவம்னா கபம். வெத்தலை சளியை முறிக்கக்கூடிய தன்மையுடையது வெத்தலை. ராத்திரி நமக்கு உடம்பு குளிர்ச்சியாகி சளி அதிகமா சேரக்கூடிய வாய்ப்பு ராத்திரியில உண்டு. அதனால ராத்திரி வெத்தலையை அதிகமா வச்சுக்கணும். எவ்வளவு அழகா இந்த விஷயத்தை வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுக்கிறார். காலையில வாதம் நீக்கப்பட வேண்டும். காலையில அதுதான் அதிகமா இருக்கும். மத்தியானம் பித்தம் அதிகமாகும், அதனால சுண்ணாம்பு அதிகமா வச்சுக்கோ. ராத்திரி கபம் அதிகமாகும், அதனால வெத்தலை அதிகப்படுத்தி. இந்த மாதிரி 3 வேளையை நம்ம சாப்பிடணும். வெத்தலை பாக்கும் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? அடுத்தது பிரேயர் பண்ணணும். அடுத்தது பிரேயர். யாரா இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் எவ்வளவு நேரம் ஆகணும்? ஒரு 1/2 மணி நேரத்துல இது எல்லா வேலையும் முடிச்சிடும். மலை ஜலம் கழிக்கணும், பல்லு தேய்க்கணும், பழல் எடுக்கணும், வெத்தலை பாக்கும் போட்டாச்சு. 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகுதுன்னா பரவாயில்ல.
4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாரையாவது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடும். 4 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ முடிச்சுட்டு வந்து உட்காரணும். நேரா போய் நம்ம ப்ரேயர்ல பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறமா தீவிரமா பண்ணிக்கலாம். லேசா உடம்பு உட்கார்றதுக்கு உண்டான வேலை. அதனால எல்லாத்தையும் ஒரு ஒரு தடவை பண்ணிட்டு நீங்க உட்காரலாம். உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணணும். முதல்ல ப்ரேயர். நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்களோ அதுக்கு உண்டான பாடல் ஏதாவது இருந்தால் அதை பாடுங்க. இல்லைன்னா அருட்பா. நீங்க இவங்கள்ட்ட கேளுங்க. நான் வந்து ப்ரேயர் சாங்ஸ்ன்னு நான் இவங்களுக்கு சாஃப்ட் காப்பி கொடுத்துட்டேன். அதை வந்து இவங்க பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ரேயர் சாங்ஸ் அப்படின்னா முதல்ல திருப்பள்ளி எழுச்சி. வைணவத்திலையும் சைவத்திலையும் இந்த திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப அழகா சொல்லப்படும். அருட்பாலையும் திருப்பள்ளி எழுச்சி இருக்கு. அதை திருப்பள்ளி எழுச்சி கண்டிப்பா பாடணும். அடுத்தது வருகை பதிகம். வள்ளல் பெருமானை பத்தி அடியார்கள் பாடிய பாடல் தான் வருகை பதிகம். இப்போ வள்ளல் பெருமானை வர வைக்கிறோம்னு வச்சுக்கலாமே. வருகை பதிகம் பாடிட்டு அதுக்கு அடுத்தது 3வது பாடல் நாங்க வந்து கதவை திற அப்படின்னு பாடல் இருக்கு. மதிமண்டல தமுதம் வாயார உண்டே மதிமண்டல தமுதம். அது மாதிரி அந்த பாடல், அந்த 3வது பாடல், அந்த 3 பாடல்களையும் நாங்க படிக்கிறத வழக்கமா வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா கதவை திற அப்படின்னா தியானம் பண்ண போறோம். அடுத்தது நம்ம தியானம் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒரு கதவும் பூட்டும் இருக்கிறது அப்படின்னு உருவ மத்தி. நமக்கு எல்லாமே உள்ள கழுத்துக்கு மேலதான் ஞானம். இந்த கழுத்துக்கு மேல எல்லாம் ஞானேந்திரியங்கள் சொல்லுவாங்க. இந்திரியங்கள்ல இது ஞானம் சம்மந்தப்பட்ட, கழுத்துக்கு கீழே எல்லாம் கர்மேந்திரியங்கள் மாதிரி சொல்லுவாங்க. அதனால இங்க இந்த கழுத்துக்கு மேல அந்த புருவத்துல இந்த இடத்துல ஒரு கதவு பூட்டு இருக்கும் பாரு. அதனால இந்த கதவை திற அப்படிங்கிற அந்த பாடலை விண்ணப்பமா வச்சுட்டு அதுக்கப்புறமா தியானத்துல உட்காரும். தியானம் எல்லாருக்கும் தெரியுமா பண்றதுக்கு? ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாமா? தியானம் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இப்போதைக்கு சேர்ல உட்காந்துக்கோங்க. தரையில உட்காரணும். வெறும் தரையில உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு பாயோ மேட்டோ பெட்ஷீட் ஏதாவது ஒண்ணு நமக்கு இருக்கும். நம்ம பாதம் டைரக்டா தரையில படுறதை எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய ஆற்றல் விரயமாகாமல் காப்பாற்றப்படும். இல்லாட்டி நம்மளுடைய ஆற்றல் எல்லாத்தையும் பூமி இழுத்துக்கும், எல்லாத்தையும் இழுத்துக்கும் அது. அதனால தரையில உட்காரக்கூடாது. வேறு படுக்கும் போதும் தரையில படுக்கவே கூடாது. ஏதாவது ஒரு விரிப்புல தான் படுக்கணும். நம்ம அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. தரையில நல்லா உட்காந்துக்கிட்டு நேரா இருக்கணும். நம்மளுடைய முதுகுத்தண்டு, முதுகுத்தண்டுடைய அடி நுனி, இடுப்பெலும்பும் முதுகுத்தண்டும் சேரும் பாருங்க. அதுல இருந்து நம்மளுடைய கழுத்து எலும்பு வரைக்கும் நேரா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆற்றலை வந்து மேலையும் கீழையும் நம்ம கொண்டு போக போறோம். நாடி சுத்தி யாராவது செஞ்சிருக்கீங்களா? யோகா பண்றவங்கள யார் இருக்கீங்க? யாரும் இல்லையா? காலையில் கூட நிறைய பேர் யோகா பண்ணீங்க. நாடி சுத்தி அப்புறமா இது வந்து இந்த மாதிரி நம்ம நேரா முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி உட்காந்து கண்ணை மூடணும். நம்மளுடைய ஏதாவது ஒரு விரிப்பு எடுத்துக்கோங்க. கால் விரல்களோ காலோ வெளியே தெரியக்கூடாது. உங்களுடைய உடுப்புலயே அதை மறைச்சிக்கிறதுனால மறைச்சிக்க, இல்லாட்டி ஒரு பெட்ஷீட் எடுத்து ஒரு டவல் எடுத்து கவர் பண்ணிக்கோங்க. உடம்புல எந்த ஒரு உறுப்புமே தெரியாம முகம் மட்டும்தான் தெரியணும். தலையும் கவர் பண்ணணும். தொப்பி போட்டுக்கோங்க. இல்லை நீங்க எல்லாம் வந்து பெண்கள் வந்து புடவை எடுத்து முந்தானி மாதிரி போட்டுக்கலாம், இல்லை துப்பட்டா எடுத்து போட்டு, இல்லை ஒரு டவல் எடுத்து தலையை கவர் பண்ணணும். தொப்பி போட்டுக்கோங்க, இல்லை தலைப்பா கட்டிக்கோங்க. எனிதிங் இஸ் அப் டு யூ. அந்த தலையை வந்து கவர் பண்ணுங்க. கைகளை கூடிய வரைக்கும் கைகளையும் நீங்க மூடிக்கிட்டீங்கன்னா நல்லது. நம்மளுடைய எந்த ஒரு விரல் நகமும் வெளியே தெரியக்கூடாது. விரல் நகம் கூட வெளியே தெரியக்கூடாது. ஒரு பெட்ஷீட் போட்டு மூடிக்கோங்க. இல்லாட்டி இது மாதிரி உட்காரணும். வள்ளல் பெருமான கை எல்லாரும் எப்படி வச்சிருப்பாங்க, அது மிகவும் தவறான ஒரு போஸ்டர். வள்ளல் பெருமான் இந்த மாதிரிலாம் வைக்கல. வள்ளல் பெருமான் கை எப்படி வச்சுட்டு இருக்கிறாருன்னா இப்படி வச்சு, இந்த கை இதை மூடணும். தெரியலையா? இடது கையை ஓப்பனா வச்சுக்கோங்க. வலது கையை கொண்டாந்து அதில் வைங்க, மூடுங்க. இந்த கட்டை விரலை இந்த பக்கம் உள்ள விடுங்க, இந்த கட்டை விரலை இந்த பக்கம் உள்ள. எந்த விரல் நகமாக தெரியுதா? தெரியுதா? தெரியாது. இதுதான் தியானத்துல உட்காரக்கூடிய போஸ்டர். ஏன்னா இந்த விரல் நகங்கள்ல நம்மளுக்கு வரக்கூடிய ஆற்றல் எல்லாமே விரல் நகை வழியா வெளிப்படும். அதனால இந்த நகத்தெல்லாம் நகக்கண்களை நம்ம கண்டிப்பா மூடணும். அதனாலதான் காலில் வந்து ஏதாவது விரிப்பு போட்டு மூடிக்கும். நேரா உட்காந்தாச்சு, அப்புறம் இந்த மாதிரி வச்சாச்சு, சரிங்களா? இந்த மாதிரி வச்சாச்சு. கண்களை மூடிக்கணும். கண்ணை மூடி என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த 2 விழிகளும் இந்த இடத்தை நோக்கி இருக்கணும். புருவ மத்தியை நோக்கி இந்த 2 விழிகளும் இருக்கணும். சரிங்களா? புருவ மத்தியை நோக்கி 2, இந்த கண்ணால இங்க பாருங்க, அவ்வளவுதான். நீங்க பொட்டு வைக்கிற இடத்த பார்க்கணும். சரிங்களா? அது கண்ணை இருக்கலாம் மூடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் இருக்கணும். பாடி ரிலாக்ஸ்டா இருக்கும். பாடியை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உட்காருங்க. கண்களை புருவ மத்தியை நோக்கி பார்வையை செலுத்துங்கள். இந்த புருவ மத்தியை நோக்கி செலுத்தும் போது உங்களுடைய பார்வை மேல் நோக்கி இருக்க வேண்டும். கண்கள் பார்வை புருவ மத்தியில் மேல் நோக்கி இருக்க வேண்டும். உங்க சுவாசத்தை லேசா கவனிக்கலாம். எப்படி இழுக்கிறீங்க, விடுறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த புருவ மத்தியில மனதை புருவ மத்தியில் இழுத்து நிறுத்துதல் அப்படின்னு வள்ளல் பெருமான். இந்த மாதிரி நேரா உட்கார்ந்து கண்கள் இரண்டையும் புருவ மத்தியை நோக்கி மேல் நோக்கி செலுத்த வேண்டும். உங்களுடைய மூச்சு காற்று மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். நன்றி. இது மாதிரி இதுதான் தியானம் பண்ணக்கூடிய ஒரு முறை. ஏன்னா இங்க மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு ஆதாரமா நம்ம வரணும்னா ஒன்னொன்னுத்துக்கும் 12 வருஷம் ஆகும். ஒரு ஆதாரத்துக்கும் 12 வருஷம் ஆகும். அதனால வள்ளல் பெருமான் இது வரைக்கும் வேண்டவே வேண்டாம், நிறுத்திட்டு நேரா புருவ மத்தியில தொடங்கலாம். ஏன்னா நமக்கு காலம் இல்லை. அதனால புருவ மத்தியில இருந்து நம்ம தியானத்தை எடுத்துட்டு போனா இது போகும். தியானம் அப்படியே ஒன்னொன்னா போயிட்டு இருக்கும். விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளனம் தீதம் அப்படின்னு பல நிலைகள், அந்த நிலைகளுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த புருவ மத்தியை நோக்கி நம்ம செலுத்தும் பொழுது பார்வையை கொஞ்சம் மேல் நோக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை ஒன்னொன்னுக்கா அது கூட்டிட்டு போயிடும். ஒவ்வொரு அனுபவத்துக்கும் அது கூட்டிட்டு போயிடும். இது அடிப்படையா நம்ம தியானம் பண்ண வேண்டிய ஒரு முறை. இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காத்து வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கு. இப்ப எந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஓகே, மூச்சு காத்து பார்க்க தெரியலன்னு அர்த்தம். 2 பக்கம் மூச்சு காத்து வருது. அப்படி பார்க்கலன்னா ஒரு சின்ன பேப்பர் வச்சு மூச்சு விட்டுப்பாரு, பேப்பர் ஆடும். எங்க ஆபீஸ்ல ஏசி ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு சின்ன பேப்பரை ஒட்டி தொங்க விட்டுரும். அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மூச்சு காத்து வலது பக்கம் இருக்கணும். வலது பக்கம் இல்லாம இடது பக்கம் இருக்குதுன்னா என்ன பண்றது? வலது காலை தூக்கி இடது தொடையில வச்சு உட்காந்தீங்கன்னா மூச்சு காத்து வலது பக்கம். இந்த மாதிரி உட்கார்றது காரணம் அதுதான். அடுத்தது இந்த ரிஷிகள்லாம் இந்த பக்கம் ஒரு தண்டம் வச்சுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த அக்குள்ள நீங்க அழுத்திட்டீங்கன்னா மூச்சு காத்து வலது பக்கம் மாறி. இதெல்லாம் உழவு, அவங்க அதெல்லாம் சொல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. இது அந்த எதுக்கு பத்மாசனத்துல உட்காரணும்னா மூச்சு காத்து வலது பக்கம் இருக்கணும். இந்த தண்டம் எதுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா மூச்சு காத்து வலது பக்கத்திலேயே வைக்கிறதுக்காக தான் இந்த தண்டம். மூச்சு காத்து இடது பக்கம் இருக்குது அப்படின்னா தொடையில மாத்தி உட்காந்து பாருங்க. இல்லைன்னா கையை தூக்கி இங்க வச்சு வைத்திருங்க. அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மூச்சு காத்து வலது பக்கம் மாறி. மூச்சு காத்து வலது பக்கம் இருக்கும் பொழுது தியானம் பண்ணார். அதாவது எண்ணங்கள் தூய்மையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இல்லாம வலது நாசியில மூச்சு விடும்போது ஆயுள் நீடிக்கும், பிராண நஷ்டம் குறையும். இடது பக்கம் மூச்சு விட்டீங்கன்னா பிராண நஷ்டம் அதிகமாயிடும். அதனால வலது பக்கம் மூச்சு எப்பயுமே அடிக்கடி இதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மூச்சு வலது பக்கம் இருக்குதா இடது பக்கம் இருக்குதா நாள் ஃபுல்லா நீங்க எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் செக் பண்ணிட்டே இருங்க. நான் அதுக்காக ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்தேன். எல்லாருக்கிட்டையும் மொபைல்ல 1 ஹவருக்கு ஒரு தடவை அலாரம் செட் பண்ணிக்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும்.
1 hour அடிச்ச உடனே மூச்சு காத்து வலது பக்கம் இருக்குதா இடது பக்கம் இருக்குது, இடது பக்கம் இருக்குதா உடனே மாத்திக்கோங்க. இடது பக்கம் இருந்தால் உடனே மூச்சு காத்து வலது பக்கம் மாத்திக்கோங்க. ஸோ 1 ஹவருக்கு ஒரு தடவை, இது ஆக்சுவலா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது ஆட்டோமேட்டிக்கா மாறும். மூச்சு ஆட்டோமேட்டிக்கா 20 நிமிஷம் ஆச்சுன்னா இடது பக்கம் போயிடும். அது வந்து நம்ம இறை சிந்தனைக்கு வரும்போது மறுபடியும் வலது பக்கம் வந்துடும். அந்த மாதிரி 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நாங்க செக் பண்ணிக்கணும்னு எங்க டீம்ல வந்து நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். 1 ஹவருக்கு ஒரு தடவை அலாரம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி, இது வந்து நம்ம பாண்டிச்சேரி மதர் ஆசிரமத்துல அவங்க ஒரு வாட்சை விற்க ஆரம்பிச்சாங்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த வாட்ச் வந்து பீப் கொடுக்கும், உடனே அலர்ட் ஆகிக்கலாம். பட் அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உழவு வச்சுக்கிட்டு 1 ஹவருக்கு ஒரு தடவை மூச்சு காற்று செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு மூச்சு காற்றை மாத்திக்கோங்க. சிம்பிளா மாத்திக்கலாம், எவ்வளவுதான். ஸோ தியானம் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது உட்காருங்க. குறைஞ்சது 24 நிமிஷம் அப்படின்னா ஒரு நாழிகை 24 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குறைஞ்சது 24 நிமிடம் தியானம். டைமர் செட் பண்ணிக்கோங்க. 24 நிமிஷம் இந்த தியானத்துல உட்காருங்க. 24 மினிட்ஸ். ஆனால் அப்புறமா இன்னொரு 24 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். 24 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அந்த நேரம் நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும். 4:30 மணி இல்லை 4:45 5 மணி ஆச்சுன்னா கூட உட்கார்றதுக்கு 5 மணில இருந்து, குளிக்கிறத விட்டுட்டேன் நான், குளிச்சிருங்க. ஏன்னா வள்ளலார் வந்து காலையில குளிக்க சொல்லலை. வள்ளலார் 8 மணிக்கு தான் குளிக்க சொல்றாரு. ஆனா நான் ஏன் காலையில குளிக்க சொல்றேன்னா, வள்ளலார் காலையில என்ன பண்ண சொல்றாரு? கண்ணு, மூக்கு, காது, பல்லு, கை அக்கள், கை விரல்கள், அப்புறமா தொப்புள், அப்புறமா நம்மளுடைய அப்டமன், அப்புறம் கால் முட்டி, கால் விரல், இதெல்லாத்தையும் வெந்நீரால சுத்தம் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. இதுக்கு குளிச்சிடலாம் இல்லையா? அதனால நான் வந்து குளிச்சிருங்கன்னு சொல்லிடுறது. இதை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வான்னா அது எப்படி, அது சாத்தியம்? முடியாது. இப்போ தொப்புளை சுத்தம் பண்ணணும்னா எப்படி சுத்தம் பண்ண முடியும் குளிக்காம? அதனால குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால அந்த மலஜலம் கழிச்சு இந்த வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறமா குளிச்சிருங்க. குளிச்சுட்டு தியானத்துல உட்காரும்போது கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா என்ன, ஓடிட்டு இருக்கிற மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும். இந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் திருப்பள்ளி எழுச்சி, வருகை பதிகம் அப்படின்னு ஒரு செட் வச்சிருக்கிறோம். அந்த செட்டை பண்ணிட்டோம்னா மனசு ஒருநிலைப்பட்டுடும். ஒருநிலைப்பட்ட உடனே தியானத்துல உட்காந்தோம்னா மனசு அடங்குறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா. தியானத்துல உட்கார்ந்தீங்க, இப்போ உட்கார்ந்தீங்களே, யாருக்காவது மனசு அடங்கி எண்ணங்கள் இல்லாம இருந்ததா? எண்ணம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட விடுங்க. ஐயோ எண்ணம் வருதே அப்படின்னா முகத்தெல்லாம் இறுக்கிடுவீங்க. நிறைய துறவிகள் வந்து அப்படியே கோவப்படுற மாதிரியாவது இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க முகத்துல சாந்தமே இருக்காது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருகன நிலையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு புன்னகையோட தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். தியானம் பண்ணும்போது ஒரு புன்னகையோட தியானம் பண்ணணும். உட்கார்ந்தும் போது ஆஹா ரொம்ப அற்புதமான விஷயத்தை நோக்கி நம்ம போறோமே அப்படின்னு மகிழ்ச்சியா உட்காரணும். நிறைய பேர் வந்து தியானத்தை டென்ஷனா தான் உட்காருவாங்க. நமக்கு அனுபவம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி, தூக்கம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமும் டென்ஷனும் கலந்து தான் தியானத்துல உட்காரும். ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணணும். இது எல்லாமே என்ஜாய் பண்ணணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப தியரியா பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்கும். ஜாலியான விஷயம். நான் வந்து ஆக்சுவலா எங்களுடைய பயிற்சி முகாம் வந்து ராத்திரி வந்து தங்கிடணும். முன்னாடி நாள் நைட்டு தங்கிடணும். காலையில் 4 மணிக்கு அலாரம் அடிக்கணும். அத்தனை பேர் அங்க வந்து ஒரு 3 பாத்ரூம் வச்சிருக்கிறோம். எல்லாரும் வரிசையா குளிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். வந்துட்டே இருந்தீங்கன்னா 4:45 என்னுடைய ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடும். 4:45 5 மணி வரைக்கும் அதுக்குள்ளார எல்லாரையும் கும்பலா நின்று பல் தேய்க்க வைப்பேன் நான். எல்லாரும் வரிசையா நில்லுங்க, பல்லு தேய்ங்க. எல்லாருக்கு எதிர்க்கையும் எல்லாரும் பல் தேய்ப்பாங்க. பல் தேய்ச்சிட்டு வளையல் நீக்கணும். இந்த வயலை நீக்கும் போது சரியா நீக்கலை அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் அட்டென்ஷன் கொடுக்கும். வயலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு போட வச்சு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அப்புறமா குளிக்க அனுப்புவோம். குளிச்சுட்டு வந்துடுவாங்க. வெந்நீர்ல மட்டும்தான் குளிக்கணும், பச்சை தண்ணி பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்சதுன்னா வெந்நீர், பச்சை தண்ணி வெந்நீர் கலக்காம வெறும் வெந்நீர் மட்டும் எப்பயுமே. தண்ணி குடிக்கும் போதும் சரி, தண்ணி சூடா இருக்குதுன்னு பச்சை தண்ணியை கலக்கக்கூடாது. இந்த மாதிரி வெந்நீரும் ரொம்ப சூடா இருக்குதுன்னு பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணாம மிதமான வெந்நீர். அந்த வெந்நீர் பதம் வரும்போதே அடுப்புல வச்சிங்கன்னா அந்த பதம் வரும்போது நிறுத்திடுங்க. ஹீட்டர்ல வச்சிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருந்ததுன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இல்லாட்டி ஹீட் ஃபுல்லா ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ குளிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? அந்த பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணுங்க. இல்லை முடியல இந்த இன்ஸ்டன்ட் ஹீட்டர் அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணி அந்த வெந்நீரை குளிச்சுட்டு வாங்க. அடுத்து குளிக்கிறதுக்கு வரும்போது சோப்பு, என்ன சோப்பு பயன்படுத்துறது?
இப்போ ப்ராக்டிக்கலா நான் முதல்ல மக்களுக்கு எங்க வீட்லலாம் நாங்க கடைபிடிச்சது என்னன்னா, ஒரே சோப்பா பயன்படுத்தாது. மாசம் மாசம் சோப்ப மாத்திக்கிட்டே இருங்க. ஒரு சோப்பு தீர்ந்துச்சுன்னா, அதே பிராண்ட் அடுத்த வாரம், அடுத்த தடவ வாங்காதீங்க. வேற பிராண்ட் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா எதுல என்னென்ன குற்றங்கள் இருக்குதோ தெரியாது. அதையே பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான். இப்ப மாத்திக்கிட்டே வாங்க. அடுத்த இதுல என்ன சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, நாங்க வந்து சோப்பு தயாரிப்போம். இந்த மாரி எல்லாருமே தயாரிக்க முடியும். யாராவது தயாரிக்க முடியும். சோப்போட அந்த அதுக்கு பேர் என்ன? இந்த மோல்டு வாங்கிக்கோங்க. அது விக்குது. அமேசான்ல எதுல வேணாலும் அது விக்கும். ஒரு 6 சோப்பு போடுற மாரி மோல்டு வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு ஆசிட் பவுடர் ஒண்ணு இருக்கு. அத வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, அத தேங்காய் எண்ணெய அதுல ஊத்தி அத போட்டு வச்சுட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு ரெடி ஆயிடும். ஒரு 30 நாளைக்கு அத எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அது ஆறணும். அது 2 நாள்ல காஞ்சிரும். மோல்டுல இருந்து அத எடுத்துருங்க. அத அப்படியே வச்சிருங்க. ஒரு 30 நாள் அத பயன்படுத்தாம வச்சிருங்க. 30 நாளைக்கு அப்புறமா அவங்கவங்க செஞ்சுக்கலாம். இதுல வந்து எசன்ஸ் எல்லாம் ஊத்துனீங்கன்னா வாசனையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. வெறும் தேங்காய் எண்ணெய் போட்ட சோப்பு இது அடுத்தது. அப்படி இல்ல நான் வீட்லயே பண்ணணும்னா, பைத்தம் பருப்ப அரைச்சு அந்த பைத்தம் மாவுல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைத்தம் மாவ வந்து அத வந்து நீங்க சோப்பா பயன்படுத்தலாம். இந்த கெமிக்கலைஸ்ட் சோப் அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ஆயுர்வேதிக்ல போயிட்டு ஏதாவது இந்த குப்பமேனி சோப்புன்னு ஒண்ணு விக்கும். குப்பமேனி சோப். அது விக்கும். ரூ. 75ன்னு நெனைக்கிறேன். சென்னையில வந்து ரூ. 75 ஒரு சோப். அத வாங்கி பயன்படுத்துங்க. அது வந்து குப்பமேனி வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்ளோ நல்ல ஒரு பச்சிலை. அது ஒரு மூலிகை அது. குப்பைமேனி மூலிகை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்ளோ நல்லது. அதனால அந்த மூலிகை பத்திலாம் அப்புறம் சொல்லித் தரேன். இப்ப அந்த குப்பைமேனி சோப்ப வந்து பயன்படுத்தலாம். ஆ சோப் ஆச்சு. இந்த ஷாம்பு தயவு செஞ்சு ஷாம்பு அவாய்ட் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வேணா பயன்படுத்தலாம். ஆ தினமும் தலை குளிக்க வேண்டும். தினமும் தலை குளிக்க வேண்டும். உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு வர்றதுக்கு பேரு குளியலே கிடையாது. அது குளிச்சா மாரி அர்த்தம் கிடையாது. தலையில தண்ணி. இது எப்படி தண்ணி ஊத்தணும்னா குளிக்கும்போது முதல்ல கால்ல இருந்து தண்ணி ஊத்தணும். கால நனைங்க, முட்டிய நனைங்க, தொடைய நனைங்க, இடுப்பு நனைங்க, அப்புறமா நெஞ்சு நனைங்க, அப்புறமா முகத்தை நனைங்க, அப்புறமா தலையை நனைங்க. இந்த பழக்கம் நேரா போய் ஷவரை திறந்துட்டு அப்படி நின்னீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அதனால கொஞ்சம் ஒரு ஒரு பக்கெட் எடுத்து ஒரு டப்பா தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டே வந்து மேல ஊத்திக்கணும். இந்த முறையில தான் குளிக்க ஆரம்பிக்கணும். டெய்லி தலைக்கு குளிக்கணும். டெய்லி தலைக்கு குளிக்கணும். யாரா இருந்தா என்ன தலை குளிக்கணும். அவங்களுக்குலாம் டவல் இருக்குது. தலையை கட்டுறதுக்குன்னு இந்த டவல் இல்லை. தனியா தலையை கட்டுறதுக்குன்னே ஒரு டவல் விக்குது. அதை கட்டிட்டு அப்படி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது 1/2 மணி நேரத்துல எல்லாம் சரிங்களா. தலையை விரிச்சு தான் போட்டுட்டு இருக்கணும். குளிச்சுட்டு வந்து பெண்கள்லாம் தலைவரி கோலமா தானே இருப்பாங்க இல்லையா. அது ரூஸ் ஹேர்னு சொல்லுவாங்க ஸ்டைலா. ஆனா அது தலைவரி கோலம்னு சொல்லணும். தலையை விரிச்சு போடுங்க, காஞ்சிரும். டெய்லி தலைக்கு குளிக்கணும். டெய்லி தலைக்கு குளிச்சீங்கன்னா உச்சியை குளிர வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். எல்லா நோய்களுக்கும் காரணம் தலை குளிக்காதது தான். தலை குளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த நோயும் சுலபத்துல வரவே வராது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பல் தேய்க்கிறது, குச்சி வச்சு பல் தேய்க்கிறோமா, பல் ஆரோக்கியமா இருக்குமா, நோய் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் அது மாதிரி வாழை நிற்கிறோம், நோய் வராது. வெத்தலை போடுறோம், நோய் வராது. தலைக்கு குளிக்கிறோம், நோய் வராது. நோய் இல்லாமல் வாழறதுக்கு தான் இவ்வளவு பயிற்சியை வள்ளலாரே கொடுத்துருக்கு. அப்போ தலைக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு நல்ல மெல்லிய ஒரு டவல் எடுத்து அந்த டவல் வந்து தண்ணியை உறிஞ்சக்கூடிய டவலா இருக்கணும். அது முதல்ல பார்த்துக்கோங்க. டர்க்கி டவல்லாம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதுல 2 விதமா இருக்கு. அதெல்லாம் வந்து தண்ணியை உறிஞ்சிடும். இப்படி வச்சுதான் எடுக்கணும். போட்டு தேய்க்க கூடாது. டவல் ஒத்தி தான் எடுக்கணும் உடம்புல. டவலை ஒத்தி ஒத்தி எடுங்க. ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி போற அளவுக்கு அந்த துணி அந்த மாதிரி ஒரு வகையறாவா இருக்கும். போட்டு தேய்ச்சிங்கன்னா உடம்பு இந்த தோல்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் அடைச்சிருவோம் நம்மளே. சரிங்களா. அதனால டவல்ல ஒத்தி தான் நம்ம தொடச்சிக்கணும். ஆபீஸ் போற நேரத்துல எப்படி இதெல்லாம் கரெக்ட் தானே. நினைப்பு இருக்கும்போது இல்ல சனி ஞாயிறு லீவ் இருக்கும் போதாவது இந்த இந்த பயன்பாட்டுக்கு வாங்க. சரிங்களா. இப்போ எங்க வந்தோம் நம்ம இப்போ தியானம் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா. தியானம் பண்ணி முடிச்சிட்டோம். தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எதையாவது சாப்பிடணும்ல. 4 மணிக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டீங்கன்னா பசி வந்துடும். சரியா. என்ன அதுல வந்து சுக்குமல்லி இருக்கா பாரு. இதை வந்து
போட சொல்லுங்க. எல்லாருக்கும் இதுதான் இப்போ குடிக்கிறது. சரிங்களா? இல்ல நாட்டு சர்க்கரை வேண்டாம். இதுல வந்து ஒரு எவ்வளோ பேர் இருக்கிறோம்? இவ்வளவும் போடக்கூடாது. ஆ. அதுல பாதிய போட்டு கொதிக்க விடுங்க. நாட்டு சர்க்கரைலாம் போட வேண்டாம். இது மட்டுமே போதும். நாட்டு சர்க்கரை வேண்டாம். இது வந்து சுக்கு, மல்லி. மல்லித்தூளும், சுக்கும் கலந்தது. இது வீட்லயே நீங்க செஞ்சுக்கோங்க. கடையில வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. வெளியில வரும்போது கடையில வாங்கிக்கலாம். மல்லி ஒண்ணும் இல்ல. தனியா வாங்கி லேசா காய வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுல சுக்கு வாங்கி அத தட்டி போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இத முடிக்கலாம். வரேன், வரேன், வரேன். அவங்க என்ன பண்ணணும்? இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கொஸ்டினா கேளுங்க. இந்த எக்ஸம்ஷன்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இப்போ வந்து தியானம் பண்ணிட்டீங்க. சாரி. ஐயா வந்து தண்ணி குடிக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு. காலையில வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறமா, சாரி, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு முன்னாடி வாயிலை நீக்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? பல்லு தேய்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா? பல் தேய்ச்சிட்டு வாயிலை நீக்கி வந்தோடனே நல்லா வார்ம் வாட்டர் 1 டம்ளர். அது 1 லிட்டரு அதெல்லாம் இல்ல. நல்லா சுடு தண்ணி 1 டம்ளர் தண்ணி குடிங்க. எதுக்குன்னா, ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா? வெசல்ஸ் அதெல்லாம் வந்து தூங்கும்போது, அதனால வெந்நீர்ல குளிச்சோம்னாலே அது சரியாயிடும். அதனால தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும் உள்ள அந்த சுவாசப்பை, சுவாச குழாய், அப்புறம் நம்மளுடைய குடல் இரைப்பை இது எல்லாமே வந்து இந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். ராத்திரியில நம்ம வெறும்னே இருக்கும்போது. அந்த அசிடிட்டிய வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, வார்ம் வாட்டர் ஒரு 1 டம்ளர் 200 எம்எல் 1 டம்ளர் வார்ம் வாட்டர மெதுவா குடிங்க. கட 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 கடன்னு குடிக்காம, தண்ணிய எப்பயுமே உதட்டுல வச்சு குடிக்கணும். தண்ணி உதட்டுல வச்சு குடிங்க. பப்ளிக்ல போகும்போது பாசிபிள் இல்ல. எச்சு டம்ளர் என்ன பண்றது அப்படின்லாம் இருக்கும். தனித்தனியா டம்ளர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கூட நல்லது. ஸோ அந்த தண்ணிய வாயில வச்சு தான் குடிக்கணும். தூக்கி குடிக்க கூடாது. தூக்கி குடிக்க கூடாது. தூக்கி குடிக்கும்போது தண்ணியோட சேர்ந்து காத்தும் உள்ள போய்க்கிட்டே இருக்கும். காத்தும் உள்ள போயிடுச்சுன்னா வயித்துக்கு ரொம்ப கெடுதல். அதனால தண்ணிய வாயில வச்சு குடிங்க. எந்த பொருள குடிச்சினாலும் வாயில வச்சு குடிக்கிற பழக்கத்துக்கு வாங்க. பப்ளிக்ல வந்துட்டீங்கன்னா தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் டம்ளர் நம்மளே போய் கழுவி வச்சுட்டீங்கன்னா அது மத்தவங்களுக்கு இடையூறாக இருக்காது. ஒரு கிளாஸ் ஒரு ஆளுக்கு போயிடும்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த மாதிரி தண்ணிய குடிச்சிட்டு அப்புறமா நம்ம வெத்தலை பாக்கு போட்டாச்சு. வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறமா பல்லு கரையாயிடுமே. எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதனால வெத்தலை பாக்கு போறத விட்டு புகையிலைய போட்டீங்கன்னா தான் பல்லு கரையாகும். வெத்தலை பாக்கு போட்டா பல்லு கரையாகாது. வெத்தலை பாக்கு போட்ட உடனே உங்க கையினாலேயோ இல்ல பிரஷ்னாலேயோ லைட்டா பிரஷ் பண்ணிட்டு வந்துருங்க. நல்லா வாய் கொப்பளிக்கணும். வெத்தலை பாக்கு போட்டு சக்கையை துப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா பல்லு கரையாகாது. நான் பல வருஷமா வெத்தலை பாக்கு போட்டுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பல்லு கரையாலாம் இல்லை. பல வருஷமா நாங்க வெத்தலை பாக்கு போட்டுட்டோம். அதனால அதெல்லாம் பல்லு எல்லாம் கரையாகாது. நல்லா வாய் கொப்பளிச்சிருங்க. ஸோ தியானம் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன குடிக்கணும்? கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, ஜீரகம். இது கலந்த கலவை. ஐயாலாம் இங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. முக்கூட்டு சுரணம்னு சொல்லுவாங்க இத. வள்ளல் பெருமான் இத இத பயன்படுத்த சொல்றார். கரிசலாங்கண்ணி 1 பங்கு, தூதுவளை, முசுமுசுக்கை 2ம் சேர்ந்து 1/4 பங்கு. இந்த சன்மார்க்கத்திலேயே தவறா பயன்படுத்துறாங்க. தூதுவளை 1/4 பங்கு, முசுமுசுக்கை 1/4 பங்கு போடுவாங்க. ரொம்ப தப்பு. இது அத்தனையும் அவ்வளவு உஷ்ணமான பொருட்கள். அவ்வளவு உஷ்ணம். கரிசலாங்கண்ணி இதெல்லாம் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். புதுசா சாப்பிட்றவங்களா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். கரிசலாங்கண்ணி 1 பங்கு, தூதுவளை முசுமுசுக்கை 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு. இந்த ரேஷியோல இந்த பொடியை தயாரிச்சு வச்சு பொடி தயாரிச்செல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். அவங்கள்ட்டயும் இருக்கு. இல்லைன்னா கடையில விற்கிது. அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியா பொடியை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பால்ல குடிக்க சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. நான் பால்ல குடிக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா வள்ளல் பெருமான் ஏன் பால்ல குடிக்க சொன்னார் அப்படின்னா அதிக உஷ்ணமான ஒரு ப்ராடக்ட். புதுசா வரவங்க இந்த அளவுக்கு அந்த கரிசலாங்கண்ணி அந்த முக்கூட்டு சுரணம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு வலி வரும். பைல்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. உடம்பு அவ்வளவு உஷ்ணமாயிடும். அதனால வள்ளலார் என்ன சொன்னாரு? பசும்பால்ல இதை காய்ச்சி குடிக்கணும்னு சொல்லியிருக்கு.
இந்த பசும்பால் எப்படின்னா 2 டம்ளர் 400 மில்லி பசும்பால், 400 மில்லி தண்ணி, அதுல இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு, கேட்க மாட்டேங்குதா? அதை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இதை பாதியா 50% சுண்ட வைக்கணும். அந்த 400 மில்லி தண்ணியும் ஆவியா போற மாதிரி சுண்ட வச்சுட்டீங்கன்னா சுண்ட வச்சு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம். இது தியானம் பண்ணதுக்கு அப்புறமா 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணிட்டு 6 மணிக்கு இதுதான் நம்மளுடைய ஆகாரம். இப்போ இதை நம்ம குடிக்கணும். இந்த பொடி ரெடிமேடா இருக்குதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இது இந்த மாதிரி 50%. நான் பால் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் 2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதை 1 டம்ளர் ஆனோன்னா அந்த 1 டம்ளர் கஷாயத்தை குடிக்கிறது எனக்கு வழக்கம். 2 டம்ளர் கஷாயத்தை குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா மத்தியானம் வரைக்கும் பசி வராது. காலை சிற்றுண்டி சன்மார்க்கிகளுக்கு கிடையாது. காலை சிற்றுண்டி சன்மார்க்கிகளுக்கு கிடையாது. நோ பிரேக்ஃபாஸ்ட். அது இந்த பால்ல இது கலந்து குடிக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் தேவைப்படாது. அப்படி பசிக்குது அப்படின்னா என்ன பண்றது? ரஸ்தாளி வாழைப்பழம், இல்லாட்டி பேயன் வாழைப்பழம், இல்லாட்டி பங்காள வாழைப்பழம், இதுல ரஸ்தாளி தான் நமக்கு கிடைக்கும். அதனால ரஸ்தாளி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு 2 பேயன் கிடைக்குதா, பேயன் வாழைப்பழமும் கிடைக்குதான், கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பழத்தை பசிச்சா அந்த பழத்தை சாப்பிடலாம். அந்த பழத்தையும் நாட்டு சக்கரை கலந்து சின்னதான் நறுக்கி போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டு ஸ்பூன்ல நல்லா அடிங்க. இல்லாட்டி அந்த முட்டை அடிக்கிறதுக்கு ஒன்று வித்துட்டு இருப்பான்ல, அதை வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம முட்டை அடிக்க வேணும், இதை நம்ம அடிச்சுக்கலாம். அதில் அடிச்சு அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன டவுட் இருக்கா? இல்லை இல்லை, மிக்சியில் போடவே கூடாது. மிக்சியில் போட்டிங்கன்னா அதோட உஷ்ணம் இதனுடைய தன்மையை கெடுத்துரும். மிக்சி போட்டிங்கன்னா சூடாகுது இல்லை, இந்த தன்மை கெட்டு போயிடும். அதனால மிக்சியில் பண்ணக்கூடாது. அப்படியேவும் சாப்பிடலாம், சாப்பிடலாம். நாங்கெல்லாம் வாழைப்பழத்தை நாட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். நாட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா முடியும். அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெளியிலலாம் போகும்போது, நான் காரில் போகும்போது சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அதை மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து கார் ஓட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு போயிடுறேன். அப்புறமா அந்த வாழைப்பழம் சாப்பிட்றதையும் நான் நிறுத்திட்டேன். எதுக்கு அது வேற அப்படின்னு அதையும் நான் நிறுத்திட்டேன். ஸோ இது பசிச்சதுன்னா இதை சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மத்தியான ஆகாரம் தான். இப்போ இதோட நம்ம நிறுத்தலாம். இது வரைக்கும் என்னென்ன யாராவது சொல்லுங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 4லேருந்து 4:30க்குள்ள. எழுந்த உடனே விபூதி, சூப்பர். எழுந்த உடனே விபூதி தரிக்க. அப்புறமா மலஜலம், மலம் கழிக்கணும். அதுக்கப்புறமா பல் துலக்கணும். பல் துலக்கினதுக்கு அப்புறமா வாழை நீக்குதல். அதுக்கப்புறமா வெந்நீர் குடிக்கணும். அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு போடணும். அதுக்கப்புறம் நல்லா வாய்க்கு குளிச்சுட்டு குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் விபூதியில் ஆட்டிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணணும். அப்புறமா தியானம் பண்ணணும். தியானம் முடிச்ச உடனே இந்த முக்கூட்டு சூரணம் கஷாயம் குடிக்க வேண்டும். சரிங்களா? இது மார்னிங் ஷெடியூல். உங்க வசதி. 6 மணி வரைக்கும் தியானத்தில் இருக்கலாம். 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணணும். 6 மணிக்கு அப்புறம் இது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 6:30க்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிடும். நான் எக்ஸசைஸும் சேர்த்து சொல்றேன். எக்ஸசைஸும் சேர்த்து சொன்னீங்கன்னா 6:30க்குள்ள எவ்ரிதிங் வில் பி ஓவர். ஃப்ரம் 4:30 to 6:30 2 மணி நேரம் நம்ம இந்த செலவு பண்ணிடணும். நம்ம வாழ்க்கைக்கு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 மணி நேரம் நம்மளுடைய ஆயுளை 200 வருடம் ஆக்கும். 200 வருஷம் வாழணும்னா டெய்லி 2 மணி நேரம் செலவு. 20,000 சம்பாதிக்கணும்னா 10 மணி நேரம் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? 10 மணி நேரம் 12 மணி நேரம். இந்தியாவிலலாம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன். என்னோட அக்கா பையன் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு படுப்பான். படுத்து உடனே எந்திரிச்சு ஓடி போவான். வீட்டுக்கு வர்றது 2 மணி, மறுபடியும் 6 மணிக்கு டியூட்டி. 2 to 6 எல்லா வேலையும் பண்ணணும். அவன் ராத்திரி 2 மணிக்கு சாப்பிடுவான். 2 மணிக்கு சாப்பிட்டு படுத்து மறுபடியும் 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டா 8 மாசம் வேலையை விடுறான்னு அவ்வளோ சண்டை போட்டு நாங்க அந்த வேலையை விட வச்சோம். வேலையே வேணும், இந்த சம்பாத்தியமே வேண்டியது இல்லை, வேலையை விட்டுடுறா அப்படின்னு அந்த வேலையே விட வச்சோம். அந்த மாதிரி பண்ணா அது அப்புறமா டாக்டர்கிட்ட தான் கொடுக்கும். அந்த மாதிரி தான். இதே மாதிரி இந்த ஃபாரினுக்கு ஒர்க் பண்றான் பாருங்க, யூஎஸ்க்கு ஒர்க் பண்றான் பாருங்க, அதோட ஒரு கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது.
யூஎஸ்ல என்ன பண்ணுவான் தெரியுமா, 5 மணிக்கு அவன் ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். யூஎஸ்காரன் எவனையாவது ராத்திரியில வேலை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பய கண் முழிக்க மாட்டான். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு நம்மளை வேலை செய்ய சொல்லுவான். நாம உட்காந்து கண்ணு முடிச்சுட்டு வாங்குமான்னு வேலை பண்ணுவோம். ஒரு மெயில் அமிச்சிங்கன்னா கூட அதுக்கு ரிப்ளை அவன் அடுத்த நாள் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பான். அவ்வளவு புத்திசாலி அவன். நாம தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு வேலை பண்ணிட்டு உட்காந்து நம்மளுடைய தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு. அவன் அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணுவான். நீங்க போய் பாருங்க, யூஎஸ்காரன் எவனையாவது நைட்ல ஒர்க் பண்ண சொல்லுங்க பாருங்க, ஒர்க் பண்ணவே மாட்டான். ஐ ஹாவ் டு கோ டு ஸ்லீப், ஐ வில் see you later, I will see you in the morning, you send the details, you send the mail, I will see you in the morning சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். உட்காந்து மாங்கம்மான்னு வேலை செஞ்சிரு. பெரிய தப்பு. அந்த தூக்கத்தை கெடுக்கிறத போல ஒரு தற்கொலைக்கு சமம். நைட் டியூட்டி பண்றவங்க எல்லாம் தற்கொலைக்கு சமம். என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். கஷாயம் குடிச்சிட்டு திரும்பி நம்ம அசம்பலாம். ஓகே, நன்றி. 11:45 தான் ஆகுது, அதுக்குள்ள லஞ்சா? ஓ, இது வந்து அந்த கஷாயத்துக்காக டீ டைம். ஓகே, டீ டைம். கொஸ்டினா? கேளுங்க, அந்த கஷாயம் வர வரைக்கும் கேளுங்க. That is not a symbol, it is a medicine. விபூதி இஸ் a medicine. உங்களோட ஈரத்தன்மை எல்லாத்தையும் எடுத்துரும். ராத்திரி தூங்கும்போது எவ்வளோ உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சி ஆயிடும். இந்த விபூதி இட்டிங்கன்னா அந்த குளிர்ச்சியெல்லாம் அந்த விபூதி ரிமூவ் பண்ணிடும். குளிக்கலாமான்னு கேட்குறீங்களா? குளிச்சிங்கன்னா நல்லதுதான். என்ன பகல் ஃபுல்லா வேலை பண்றீங்க அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்க, தாராளமா தூங்கலாம். 2 வேளை குளிக்கணும். நான் வரேன், அந்த அந்த இன்னும் நான் சாயங்காலத்துக்கு வரல. இப்போதான் காலை செஷன் முடிச்சிருக்கிறோம். சாயந்தர செஷன் வரும்போது இருக்கும். 2 தடவை கண்டிப்பா குளிச்சே ஆகணும். நீங்க என்ன வேலையே செய்யாம வீட்டில் உட்காந்து இருந்தாலும் 2 தடவை குளிக்கணும். 2 வாட்டியும் தலை குளிக்கணும். நோ எக்ஸெப்ஷன். வெந்நீர்ல 2 வாட்டியும் தலை குளிக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்கியூஸ், நான் நடைமுறை சன்மார்க்கம்ன்றதுனால சாயந்தரம் குளிக்காதீங்கன்னு சொல்லுவேன். சாயந்தரம் தலைக்கு குளிக்காதீங்கன்னு சொல்லுவேன். சாயந்தரம் குளிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சாயந்தரத்துல தலை குளிக்காது. வெந்நீர் எப்பயுமே வெந்நீர் தான். இந்த பச்சை தண்ணி யூசேஜே கிடையாதுங்க. பச்சை தண்ணி யூசேஜே கிடையாது. சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பச்சை தண்ணி. மற்றபடி நம்ம குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் வெந்நீர் மட்டும்தான். பச்சை தண்ணியை நம்ம குடிக்கவே கூடாது. நான் இங்க வந்து கூட ஒரு ஃபிளாஸ்கோட சுத்திட்டு இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. வெந்நீர் குடிக்கலாம். இது இந்த சுக்கு வந்து வெறும் வயிற்றுல குடிக்கிறது இல்லை. சுக்கு மல்லி பகல்ல குடிக்கிறது. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், கோல் ஊன்றி நடக்கிறவன் கோலை தூக்கி போட்டு நடப்பான். வாக்கு. காலை இஞ்சி, இஞ்சி கஷாயத்துக்கெல்லாம் நான் வரேன். கடும்பகல் சுக்கு, அதனாலதான் இப்போ வந்து எல்லாரும் சுக்கு குடிங்க. கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். கடுக்காய்ங்கிறது சாயந்தரம் காஃபி டீ அவாய்ட் பண்ணோம்னா இதெல்லாம் தான் அதுக்கு ஆல்டர்னேட். காலையில இஞ்சி கஷாயம், நம்ம கற்சாலை கஷாயம், மத்தியானம் சுக்குமல்லி கஷாயம், சாயங்காலம் கடுக்காய் குடிக்கலாம். இல்லை செம்பருத்தி இலை இருக்குது, அப்புறமா சங்குப்பூ இலைய, சங்குப்பூ இருக்குது, அதெல்லாம் போட்டு குடிக்கலாம். நிறைய இலைகள்லாம் இருக்குங்க. அந்த இலையெல்லாம் நம்ம கஷாயமா டீயா போட்டு குடிச்சிட்டே இருக்கலாம். அற்புதமா இருக்கும். ரெடி ஆயிடுச்சுன்னா குடிக்கலாம். கொடுங்க. கசப்பையும் இனிப்பையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது சுவை மாறுமா மாறாதா? மாறும். ஆனா அதுல கசப்பு அதிகமா இருக்குமா இனிப்பு அதிகமா இருக்குமா? கசப்பு இனிமையும் சேர்த்து சாப்பிட்டீங்க. பாகக்காய் குழம்பு வைக்கும்போது வெல்லம் போடுவாங்க. சமையல் பண்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? வெல்லம் போடுவீங்க. எதுக்கு வெல்லம் போடுறீங்க? கசப்பு அதிகமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெல்லம் போடுவீங்க. கசப்பு அதிகமா இருக்கணும், இப்போ வெல்லம் போடக்கூடாது. அப்பதான் அதனுடைய உண்மையான எசன்ஸ் உள்ள போகும். சரிங்களா? நம்ம வந்து அதை சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக அதுல வந்து இனிப்பை சேர்த்து சாப்பிடுவோம். அந்த பாவக்காயோடைய உண்மையான தன்மை நம்ம உடம்புல போய் வேலை செய்யும். அதே மாதிரிதான் இதுவும். ஜலம், தண்ணியில 3 பாகம் இருக்கு. பூத பாகம், விஷபாகம், அமுத பாகம். சரிங்களா? அடியில விஷபாகம், அதுக்கு மேல பூத பாகம், அதுக்கு மேலதான் அமுத பாகம். அப்ப முதல்ல இருக்கிறது
அது நீங்கணும். அமுத பாகம் கடைசியில தான். நம்ம அதுல வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற இப்ப வெந்நீர்ல வந்து இது எல்லாம் மாறி போய் வெறும் அமுத பாகம் தான் வெந்நீர்ல இருக்கும். பச்சை தண்ணியில சேர்க்கும் போது அதுல இருக்க பூதமும் விஷமும் மறுபடியும் இதுல சேர்ந்து, அதனால பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபில்டரை தூக்கி வீசிடுங்க. ஆர்ஓ வாட்டரை போல ஒரு கொடுமையான வாட்டர் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுல இருக்கிற தண்ணியில இருக்கிற எல்லா மினரல்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். மினரல்ஸ் நம்மளுக்கு வேணுமா வேணாமா? வேணும். போகாது. மினரல்ஸ் வீணாவே போகாது. விஷபாகம் மட்டும்தான் அதுல வெளியே போகும். கொதிக்க வைக்கும் போது அது வீணா போகாதான்னு கேட்டாங்கல்ல. கொதிக்கும் போது கொதிக்க வைக்கிற தண்ணி மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும். ஓப்பனா கொதிக்க வைக்க கூடாது. கொதிக்கிற தண்ணி மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும். அப்பதான் மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும். ஓப்பனா தண்ணியை கொதிக்க வைக்கவே கூடாது. ஓப்பனா தண்ணி கொதிக்க வச்சா, சரி நான் சுடு தண்ணியே குடிக்க பிடிக்கல, என்ன பண்றது? ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நான் கொடுப்பேன். பானையில தண்ணியை போட்டு அதுல ஜீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். அதையும் லேசா சூடு பண்ணி குடிச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சுடு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு ரத்த பிளாக் வரவே வராது. சுடு தண்ணி குளிக்கிறவங்களுக்கும் குடிக்கிறவங்களுக்கும் பிளாக் வராது. ஆல்டர்னேட் அப்படின்னா பானையில தண்ணி ஊற்றி பானையில சுட வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி வெயில்ல போயிட்டு வரேன், சுடு தண்ணி எப்படி குடிக்கிறதுமா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா தண்ணீர் ஊற்றி வைங்க. அதுல ஜீரகத்தை போட்டு வைங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தண்ணி நம்ம குடிக்கலாம். ஒரு நாள் ஜீரகம் போட்ட தண்ணி குடிக்கலாம், ஒரு நாள் வெட்டி வேர் போட்ட தண்ணி குடிக்கலாம், ஒரு நாள் கற்பூரவள்ளி அதை போட்ட தண்ணி குடிக்கலாம். இது மாதிரி மாத்தி மாத்தி குடிச்சோம்னா உடம்புக்கு வேணுங்கிற எல்லா மினரல்ஸும் ஒவ்வொரு மூலிகையில இருந்து நமக்கு. துளசி ஒரு நாள் போட்டு வச்சு குடிக்கலாம். துளசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா தண்ணியில? எதுக்கு அதெல்லாம்? அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா இது ஓடை தண்ணி எதா இருந்தாலும் ஓடுற தண்ணியா இருந்தாலும் சரி, கீழே நமக்கு போர்ல இருந்து எடுக்கிற தண்ணியெல்லாம் ஓடை தண்ணி தான், ஓடிட்டு தானே இருக்கு. தப்பு. அவன் தான் சொல்றேன், அதுல இருக்க எல்லா மினரல்ஸையும் எடுத்துறான். அது மினரல் வாட்டர் கிடையாது. அவன் என்ன பண்றான், அதுல மறுபடியும் மினரல்ஸ் ஆட் பண்றான். அவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு மினரல்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறான். அதனால தான் அது மினரல் வாட்டர்னு கொடுக்குறான். அவன் மினரல்ஸ் வந்து கெமிக்கல் தானே அது. அவன் ஆட் பண்றதெல்லாம் கெமிக்கல். போர் வாட்டர் வெறும்னா குடிச்சு பாருங்க, மினரல் வாட்டர் குடிச்சு பாருங்க, எது டேஸ்டா இருக்கு? மினரல் வாட்டர் தான் டேஸ்டா இருக்கு. போர் வாட்டர் டேஸ்டா இருக்காது. ஏன்னா அது இயற்கையா இருக்கக்கூடியதுல சுவை கம்மியா தான் இருக்கும். செயற்கையா நம்ம சுவையை கூட்டி ஊட்டி குடிச்சிடும். அதை குடிச்சிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அதுதான் பிரேக். ஆமாமா. மாதிரி தண்ணி கொதிக்க எந்த ஒருத்தருக்கு வலது பக்கம்